கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்கு மேல பெரும்பாலும் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டு பெரிய ஒரு எலோகேஷன் ஒன்று கொடுக்குறோம்ல நம்மளோட மந்த்ல. எப்படியும் ஒரு 5 கிளாஸ் ஒரு 6 கிளாஸ் மாதிரி தான் மந்த்துக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருந்து நினைக்கிறேன். ஒரு 3 மந்த்ஸ் கிட்டத்தட்ட நம்ம படிச்சு ஃபுல் யூனிட்டை முடிச்சத்தினுடைய அவுட்புட் நாம படிச்ச விஷயம் எல்லாம் சரியான ட்ரெக்ல போயிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்குரிய இது ஒன்று தான் இது. ஸோ இன்றைக்கு நாம ஆல்ரெடி நம்ம ஃபெஸ்ட்ல பார்த்த பிளானிங் எல்லா விஷயமும் நம்ம பண்ணி தான் படிச்சிருந்தோம். ஸோ அதுல இருந்து இன்றைக்கு நம்ம பண்ணின பிளானிங்ஸ் எல்லாமே சரியா இருந்துச்சான்னு சொல்லி நாம இன்றைக்கு கொஸ்டினை டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் த கொஸ்டின் இன் 2020 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ 2020 எம்சிக்யூ எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற மெத்தடாலஜி என்னன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 500 கொஸ்டின் செய்ய போறேன், ஒரு 600 கொஸ்டின் செய்ய போறேன்னு சொல்லிட்டு கொஸ்டினாவே செஞ்சு அந்த புக்ல இருக்கிற கொஸ்டின் இந்த புக்ல இருக்கிற கொஸ்டின் அவங்க நிறைய புக்ஸ்ல நிறைய இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து கொஸ்டினா செஞ்சுட்டு போய் நீங்க 500,000 கொஸ்டின் செய்யறங்கிறது முக்கியம் இல்லை. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிகாஸ் எக்ஸாமினர் வந்து எதுக்குள்ள நின்றுட்டு யோசிக்கிறார். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட டீம் தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளது நின்று தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கண்கள் மூலமாக நம்ம எக்ஸாம் கொஸ்டினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்மளோட அப்ரோச் இன்றைக்கு போகுது. ஸோ இட் வில் பி அ டிஃபரெண்ட் அப்ரோச். அதே போல இன்றைக்கு நீங்க படிக்கிற விஷயங்கள் வேற எங்கேயுமே சில நேரங்களில் நீங்க கேள்விப்படாத மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களால எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும், அதே போல நான் படிச்சு தந்த விஷயங்கள் எல்லாம் இட் இஸ் ரிலவென்ட் ஃபார் யூ ஃபைனல் எக்ஸாம் அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போற இடம் தான் இது. ரைட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ இது 2020 கடைசாக நடந்த பேப்பர்ல வந்து எம்சிக்யூ கொஸ்டின் பார்ட் 1. ஸோ இதுல பாருங்க, ஒரு இலவச பொருள் ஒரு ஃப்ரீ குட் பின்வருவனவற்றில் எப்பண்பினை கொண்டிருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட கொஸ்டின். நம்ம 2 விஷயங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் பார்ப்போம். 2 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த கொஸ்டின்ஸ்ல பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்ன, நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற நாலேஜ் என்னங்கிறது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறது. அதே போல இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா நம்மகிட்ட என்ன ஹிண்ட் நமக்கு கிடைக்குது, எக்ஸாமினர் நம்மகிட்ட என்ன சொல்ல வரார், அடுத்த வருஷம் பேப்பர்கள்ல நான் இதை பத்தி தான் யோசிப்பேன், இதை பத்தி தான் நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி 2 விஷயம் நமக்கு வரும். ஒன்று, எக்ஸாக்டாக டெஸ்ட் பண்ணப்படுகின்ற நாலேஜ் என்ன, அதே போல என்ன விஷயங்களை இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நாம தேடி படிச்சு வச்சிருக்கணும், இல்லாட்டி நமக்கு என்ன அடுத்த வருஷம் நான் இதை பத்தி தான் எடுக்க போறேன்னு சொல்லக்கூடியதாக என்ன வருதுங்கிறது இந்த 2 விஷயங்களும் ரொம்ப முக்கியமாக காணப்படுது. சோ இதுல முதலாவது, ஒரு இலவச பொருள் பின்வருவற்றில் எந்த பண்பினை கொண்டிருக்கும், இதுதான் நம்மகிட்ட கேட்கப்படுகின்ற கொஸ்டின். சோ ஒரு இலவச பொருள் பின்வருவற்றில் எப்பண்பினை கொண்டு சொன்னா, இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்ன, இலவச பொருளினுடைய பண்புகள். சோ இலவச பொருளினுடைய பண்புகள் ஞாபகம் இருக்குதா? இலவச பொருட்கள் நம்ம படிச்ச டைம்ல என்ன படிச்சோம்னு சொல்லி, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இது கிடையாது. சோ இலவச பொருளினுடைய பண்புகள் சம்பந்தமாகத்தான் இங்க பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுது. இங்க இலவச பொருளுக்கு நம்ம பிரதானமாக பார்த்தது பூச்சிய விலையில ஒரு எல்லையற்ற நிரம்பலாக காணப்படும், அன்லிமிடெட் சப்ளை அட் ஜீரோ பிரைஸ்ங்கிற ஒரு பண்பும். அதே போல இந்த இலவச பொருட்களுக்கு ஒரு வளச்செலவும் இருக்காது, ஒரு அமைய செலவும் இருக்காது. நோ ரிசோர்ஸ் காஸ்ட், நோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். உதாரணத்துக்கு வளிமண்டலம், சூரிய ஒளி, நீர் எதுவுமே ஜீரோ பிரைஸ்ல கிடைக்கும், அன்லிமிடெட் சப்ளைல கிடைக்கும். அதே போல இதை உருவாக்குறதுக்கு யாருமே வளங்களை செலவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இதை தெரிவு செய்யறதால நமக்கு இன்னொரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நாம இலவச பொருள் சொல்லுவோம். ரைட். இதே போல இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு இலவச பொருள் பின்னோர்கள் எந்த பண்பினை கொண்டிருக்கும் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார். முதலாவது பாருங்க, அப்பொருளினுடைய கேள்வியோட டிமாண்டோட ஒப்பிடக்களை ஓரளவுக்கு ஸ்கேசிட்டி அருமைத்தன்மையாக கொண்டிருக்கும் சொல்றார். சோ இதன் மூலம் அவங்களோட டெஸ்ட் பண்ற விஷயம் அருமை என்பதனுடைய கன்செப்ட் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி பாக்குறாங்க இங்க. இப்ப பாருங்க, இதுல ஆன்சரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது ஆன்சராக வரும். முதலாவது, டிமாண்டோட ஒப்பிடக்களை அந்த பொருள் ஓரளவுக்கு அருமை, அதாவது பற்றாக்குறையாக காணப்பட்டால் அது இலவச தன்மையா இல்ல. டிமாண்டோட ஒப்பிட்டெல்லாம் நாம அருமையை பத்தி விளக்கவே மாட்டோம். அருமையை நம்ம எப்பவும் விளக்கும் போதும் எதோட ஒப்பிடு செய்வோம், விருப்பத்தோட நாம ஒப்பீடு செஞ்சுதான் அருமையை விளக்குவோம். சோ தட் இஸ் நோக் அவுட், அது வந்து ஆன்சராக இல்லை. 2வது பாருங்க, அந்த பொருளை நிரம்பல் செய்வதில் அமைய செலவு ஏற்படாதுன்னு சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது ஒரு ப்ரொடியூசரா யாரு வந்து அதை நிரம்பல் செஞ்சாலும் யாருக்குமே அதுக்கு ஒரு அமைய செலவு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இது நாம படிச்ச பண்புல இருக்குது. என்னது, வளச்செலவும் அமைய செலவும் அற்ற பண்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள இது வரக்கூடியதாக இருக்குது. அதே போல அந்த பொருளின் உற்பத்தியோ அல்லது நுகர்வோ வெளிவாரி விளைவு எதனையும் ஏற்படுத்தாது. ரைட். இப்போ நமக்கு புதுசாக ஒரு விஷயம் வருது. பிகாஸ் அருமை என்பது நமக்கு தெரியும், அமைய செலவு என்பது தெரியும். வெளிவாரி விளைவுன்னு சொல்லி எங்க சரி கேள்விப்பட்டீங்களா? வெளிவாரி விளைவு, எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லக்கூடியது எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? எஸ் ஓ நோ? ஐ நீட் டு நோ. நோ, நான் சொல்றது இந்த யூனிட் படிச்சவங்க ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சதுக்குள்ள நீங்க கேள்விப்பட்டீங்களா எக்ஸ்டர்னலிட்டிஸ், வெளிவாரி விளைவுகள் சம்பந்தமாக? நோ. ரைட்.
சோ இங்க அப்போ வெளிவாரி விளைவாக பத்தி பேசப்படுது. ரைட். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒன்று நம்மளோட டீச்சர்ஸ்மாருக்கும் அதை பத்தி பெருசா தெரியல, விளக்கம் கிடைக்கலன்னு சொன்னா எங்க போய் தெரிஞ்சு கொள்ளலாம்? எங்க தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லுங்க பாப்போம். where we can get that knowledge? கூகுள், சிம்பிளி கூகுள். நோ கைட் புக் எல்லாம் கிடையாது. கூகுள், கூகுள் இஸ் த பெஸ்ட் டீச்சர் எவர். ரைட். கூகுள்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? கூகுள்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா என்ன தெரியணும்? இங்கிலீஷ்ல அதனுடைய மீனிங் என்னன்னு தெரியணும். இங்கிலீஷ்ல மீனிங் என்னன்னு தெரியணும். இங்கிலீஷ்ல மீனிங் எப்படி தெரிஞ்சு கொள்ளலும்? சிம்பிளி we can download the English medium paper and get the keyword. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. சோ இந்த அப்ரோச் தான் உங்களுக்கு எப்பயுமே மேலதிகம். டிக்ஷனரி எல்லாம் தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் த இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் இந்த வெப்சைட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்குது PDF. போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. அதே பேப்பரை பாருங்க. என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. எக்ஸ்டர்னலிட்டி, its consumption or production doesn't generate any externality இருக்குது. So what is externality in economy? சர்ச் பண்ணுங்க. there are a lot of articles உங்களுக்கு அதை பத்தி சொல்லப்படும். இப்படித்தான் உங்களோட நாலேஜை நீங்க அப்படியோ விஸ்தரம் பண்ணிக்கணும். பிகாஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் எல்லா நேரம் உங்களுக்கு நான் கைட் பண்ணல. ஐ கேன் கிவ் த பாத் வேர் யூ கேன் கோ யுவர் செல்ஃப் அண்ட் கெட் த ஐடியா அண்ட் கெட் த நாலேஜ். ஒரு மென்டரா நான் உங்களுக்கு அதுதான் செய்யல. சோ முதலாவது உங்களுக்கு சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், யூ டோன்ட் நீட் எனி டீச்சர்ஸ். ஒரு விஷயத்தை படிங்க. தெரியாத ஒரு சொல் வருதா, அதனுடைய இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் எடுங்க. அதுல அதனுடைய கீவேர்ட் இருக்கும். அதை அப்படியே தூக்கி போய் சர்ச் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் சொன்னா what it means by externality in economics, business studies what it means by externality in business studies டைப் பண்ணுங்க. there are a lot of articles. உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க தமிழ்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி you can get the knowledge. ரைட். சோ எக்ஸ்டர்னலிட்டிங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக நம்ம கிட்ட பேசப்படுது. அதே போல இட்ஸ் சப்ளைட் பை a government free of charge ன்னு சொல்லப்படுது. அப்பொருள் அரசாங்கத்தால கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே போல அந்த பொருள் நுகர்வானது சமூக ரீதியில் விரும்பத்தக்கது என்பதால அரசாங்கத்தினால அப்பொருள் வழங்கப்படும். சோ நாம படிச்சது ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக படிச்சோம். ஒரு இலவச பண்டம்னு சொன்னால் நிரம்பல்ல அமைய செலவும் இருக்காது. அதை உற்பத்தி செய்யறதுக்காக யாரும் எந்த ஒரு வளச்செலவையும் தேவையில்லை. ஒரு எல்லையற்ற நிரம்பல் நமக்கு கிடைக்கப்பெறும். 0 பிரைஸ்ல கிடைக்கப்பெறும். இது அரசாங்கம் தருமா இல்லையாண்டலாம் நாம எந்த ஒரு விதையும் படிக்கல. சோ பரீட்சிக்கப்படுகின்ற அறிவின் அடிப்படையில நாம படிச்சதுல இலவச பொருளுடைய பண்புகளை வச்சு நம்ம எது ஆன்சராக சூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ நீங்க படிச்சு தந்த விஷயம் எல்லாம் சரியாக விளங்கிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி. விச் ஒன்? ரைட். சோ இந்த விஷயம் இருக்குது. சோ இதன் அடிப்படையில் என்ன ஆன்சர் ஆகும்? எல்லாருமே செகண்ட் ஒன்ன ஆன்சராக சூஸ் பண்றீங்க. ரைட். MCQ நீங்க செய்யும் போது ஆன்சரை சூஸ் பண்றது மாத்திரம் இல்லை, சரியான ஆன்சரை சூஸ் பண்றது மாத்திரம் இங்க நம்ம MCQல நாம பிராக்டிஸ் பண்றதுல நோக்கம் இல்லை. நமக்கு தரப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்கள்ல இருந்து நாம என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும். சோ 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு நம்மகிட்ட இருக்குது. பட் இந்த கொஸ்டின் மூலமாக நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்று எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வெளிவாரிகள் என்பது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அரசாங்கத்தினால இலவசமாக வழங்கப்படுவையோ அல்லது நமக்கு இலவசமாக காசு கொடுக்காம கிடைக்கிறதோ இலவச பண்டம் அல்ல. இந்த 2 விஷயங்களும் இந்த MCQல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு சரி வராங்க. நீங்க ஒரு போனோ லேப்டாப்போ வாங்கி கேட்கறீங்க. உங்களுக்கு அவங்க வாங்கி வந்து தாராங்க. அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. ஆனால் இது ஒரு இலவச பண்டமா அல்லது இது ஒரு இலவச பொருளா? பிகாஸ் உங்களுக்கு இலவசமாக பூச்சிய விலையில் கிடைத்தது என்பதற்காக அது இலவச பண்டம் அல்ல. அதை உற்பத்தி செய்யறதுக்கு அந்த கம்பெனி, அது HP கம்பெனியோ மெக் கம்பெனியோ ஆப்பிள் கம்பெனியோ எதுவோ அவங்களுக்குன்ற ஒரு வளச்செலவு இருந்திருக்கும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதுக்கு சல்லி கொடுத்திருப்பாங்க. தேர் இஸ் an opportunity cost also. அந்த சல்லியை விட வேற என்ன சரி அவர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இலவசமாக பூச்சிய விலையில் கிடைப்பதற்காக அது இலவச பண்டம் அல்ல. அது யாரு தந்தாலும் சரி. சோ நாம பார்க்கும்போது இதை வச்சுதான் நம்ம பார்ப்போம். ரைட். 2வது விஷயம் வெளிவாரிகள், எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்டர்னலிட்டிஸ் நம்ம பார்க்கிறதுக்கு லெட்ஸ் ஹேவ் ஒரு வீடியோஸ் வந்து நம்ம குயிக்கா பார்த்துட்டு வரோம். சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ் பை எக்ஸ்டர்னலிட்டிஸ் குயிக்லி. ரைட். சோ எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லப்படுவது வெளிவாரி விளைவுகள். வெளிவாரி விளைவுகளை தான் நாம எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லுவோம். எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லப்படுவது ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம வெளிவாரிகள் என்று சொல்லுவோம். இங்க வெளிவாரிகள்ல இப்போ இதுக்கு இவங்க எக்ஸாம்பிள் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு காஸ்ட் இருக்கும். ஒரு கிரயம் ஒன்று ஏற்படுது அல்லது நமக்கு ஒரு நன்மை கிடைக்குது. உங்களுக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படுது அல்லது உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது. பட் இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம அந்த செலவையோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்றாரு. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கத்தால ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. சரியா? ரோடு சரியில்லை.
நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்க, விழுந்துட்டீங்க, காலை உடைச்சிட்டீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கு சல்லியை கொடுத்து பில்லை பே பண்றாங்க. இப்போ இந்த ரோடு பழுதானத்துக்கும் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குதா? ரோடு சரியாக போடலைங்கிறது உங்களுக்கு என்ன சரி தொடர்பு இருக்குதா? இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப்? சரியா? இப்போ ரோட்ல நீங்க போனதுக்கும் ரோடு உடைஞ்சிக்கிறது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தமே இல்லாதவங்க செஞ்சதால சம்பந்தமே இல்லாத உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பில் கட்டுறாங்களா இல்லையா? மெடிக்கல் பில். இதுதான் எக்ஸ்டர்னலிட்டி. இது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. யாரோ ஒருத்தவங்க செஞ்சதால தொடர்பில்லாத நீங்க பாதிக்கப்படுறீங்க பாருங்க. இதைத்தான் வெளிவாரி விளைவுகள் நம்ம சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு ரைட், இப்போ நான் கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறேன். சரியா? இப்போ இன்றைக்கு நிறைய பேர் புதுசாக கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்றைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் என்ன சரி தொடர்பு இருக்குதா? புதுசாக ஜாயின் பண்ணவங்களை சொல்கிறேன். இஸ் தேர் ரிலேஷன்ஷிப் பிஃபோர் தட்? நீங்கள் என்னை கண்டும் இல்லை. பட் நான் செய்கிற இந்த விஷயத்தால ஒரு தொடர்பில்லாத இப்போ யூடியூப்ல போடுறோம், ஒரு சாதாரணமாக யார் சரி பார்க்குறாங்க. ஸோ தே ஆர் பெனிஃபிட்டிங், தே ஆர் கெட்டிங் சம்திங் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ். அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதா இல்லையா? அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதா இல்லையா? இது ஒரு வெளிவாரி. ஸோ a cost or benefit incurred or received by a third party who has no control over the factors that created the cost or benefit. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது அல்லது உங்களுக்கு ஒரு செலவு ஏற்படுது. ஆனா உங்களுக்கு கிடைச்ச நன்மைக்கோ உங்களுக்கு கிடைத்த அந்த செலவுக்கோ உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொன்னா அதைத்தான் நாம இங்க வெளிவாரிகள் என்று சொல்ற விஷயமாக காணப்படுது. இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? எல்லாருக்குமே இது புரியுது? எல்லாருக்கும் சில கிட்டே சொன்னோம். ரைட் ரைட். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலை இருக்குது. இந்த தொழிற்சாலையில் ஏற்படுகின்ற கழிவுகள் இருக்குது. இந்த கழிவுகளால பொதுமக்களுக்கு வந்துட்டும் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. பொதுமக்களுக்கு வந்துட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது. ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸால இதை தடுக்கணும்னு சொன்னா யாரு வந்து தடுக்கணும்? அரசாங்கம் தான் வந்து இந்த கழிவை வந்துடும் என்ன செய்யணும்? பணத்தை செஞ்சு சுத்தப்படுத்தணும். பிகாஸ் பொதுமக்களுக்காகத்தான் அரசாங்கம் இருக்குது. ஸோ இந்த கழிவுகளால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த கழிவுகளை நீக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யணும்? வந்து அங்க ஒரு செலவு ஏற்பட்ட அந்த கழிவுகளை நீக்கணும். அதே போல இந்த கழிவுகளுக்காக இந்த பணத்தை கொண்டுதான் என்ன செய்யணும்? மெடிக்கல் பில்லும் பே பண்ணப்படணும். ஒன்று உங்களோட பேரண்ட்ஸ் இல்லாட்டி அவங்களோட ஹார்ட் ஏர்ன்ட் மணியை வச்சு தான் பே பண்ணணும். இல்லாட்டி அரசாங்கம் என்ன செய்யணும்? அவங்க பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அரசாங்கம் தான் காசை கொடுத்து செலவு பண்ணணும். ஸோ அரசாங்கம் இது செய்யறதால அரசாங்கத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னலிட்டி ஆகுது. இப்ப பாருங்க, இது அரசாங்கம் சொன்னா அரசாங்கம் பணத்தை போட்டு இதை கிளீன் பண்ணணும். அதே போல அரசாங்கம் தன்னுடைய பணத்தை போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணி இவங்களை கியூர் பண்ணணும். அதே போல இவங்க பிரைவேட்டுக்கு போனாலும் பொதுமக்கள் தான் என்ன செய்யணும்? பணத்தை கொடுத்து இது செய்யணும். பட் இதெல்லாம் உருவானதுக்கு காரணம் யாரு? இவ்வளவு பிரச்சனைக்கும் உருவானதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கழிவு வந்தது, கழிவால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது, அவங்களுக்கு நோய் வந்தது, அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்களோட சொந்த சல்லியை கொடுத்தது, அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கவர்மெண்ட் பாதிக்கப்படுறது, அல்லது சூழலுக்கு ஏற்பட்ட மாசடைவை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் செய்யறதுக்கு எல்லாம் காரணம் யாரு? கம்பெனி. ஆனா கம்பெனி இதுல என்ன சரி ஒரு கொஸ்டையாவது தாங்கி கொண்டிருக்குதா? ஒரு பகாசாவது கொடுக்குறாங்களா இவங்க? இல்ல. இதுதான் வெளிவாரி விளைவு, எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்லப்படுற விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யலாம்னு சொன்னால், அரசாங்கங்கள் இதற்காக சில விதிமுறைகள், சட்ட திட்டங்களை இவங்க கொண்டு வருவாங்க. சட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரைட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு என்று சொன்னால் நீங்க உடனடியாக நீங்க தான் இதுக்குரிய பணத்தை எல்லாம் செலுத்தணும். ஃபேக்டரிஸ் தான் நீங்க பணத்தை எல்லாம் செலுத்தணும்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யும் சொன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும். ரைட். இப்போ ஃபேக்டரிஸ் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபேக்டரிஸுக்கு ஒரு செலவு என்ன செய்ய போகுது? கூடுது. செலவு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு காஸ்ட் ஆக போகுது. வளமையாகவே உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு ஒரு உற்பத்தி செலவு கூட்டினா அவங்க யாரு மேல அதை சுமத்துவாங்க? யோசிச்சு பாருங்க. who will take that responsibility? சிம்பிளா என்ன செஞ்சிருவாங்க? விலையை கூட்டி விட்டுருவாங்க. பொருள் நுகர்வோர் மேல செலுத்தி விட்டுருவாங்க, பிரைஸை கூட்டி. அப்போ ரைட், மறுபடியும் என்ன செய்வாங்க? இவங்க பிரைஸை கூட்டி விட்டுருவாங்க. அப்ப பிரைஸை கூட்டி விட்டா யார் அந்த பிரைஸுக்கு பே பண்ண போறது? மறுபடியும் கன்சியூமர்ஸ் மேல தான் கொண்டு வந்து விழப்போகுது. மறுபடியும் கன்சியூமர் அல்லது கஸ்டமர் மேல தான் விழப்போகுது. இந்த விஷயங்களை தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாம எக்ஸ்டர்னலிட்டிஸ் எக்கனாமிக்ஸ்ல வெளிவாரி விளைவுகள் என்று சொல்லுவோம். ஒரு நன்மையாக இருக்கலாம் அல்லது ஒரு தீமையான கொஸ்டாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இது நன்மையான விஷயம் சொன்னா, இப்ப யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு போறீங்க, உங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது? படிக்கிறீங்க, அரசாங்கம் உங்களுக்கு சொல்லி தந்து படிக்குது, இல்ல நீங்க ஒரு பிரைவேட்டாக நீங்க படிக்கிறீங்க. படிச்சுட்டு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறீங்க. நீங்க
இப்ப நீங்க வேலைக்கு அங்க போனதால உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட அறிவு, உங்களோட இனோவேஷன்ஸை வச்சு அந்த கம்பெனி உங்களை நல்லா யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, இலாபம் உழைக்கிறாங்க. சரியா? அப்ப அவங்க இலாபம் உழைக்கிறதின் மூலமாக நம்ம நாட்டுல ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டுல பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட்டால், இப்ப இந்த சம்பந்தமே இல்லாத நிறுவனம், இப்ப நீங்க A level வரைக்கும் படிச்சு, சரியா, A level வரைக்கும் படிச்சு யூனிவர்சிட்டி போய் உங்களோட நாலேஜ் அங்க இங்க எல்லாம் போயிட்டு அவங்க ஒரு குறித்த ஒரு சல்லியை தந்துட்டு உங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்து அவங்க சல்லி சம்பாதிச்சு அந்த பொருளாதாரம் நல்லா இருந்தால் என்னது, ஒரு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி, ஒரு நேரான ஒரு வெளிவாரியாக காணப்படுது. எக்ஸ்டர்னலிட்டிங்கிற கான்செப்ட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல் ரைட் நவ்? ரைட். சோ லெட்ஸ் நம்ம ஒரு டெஃபினிஷனை உருவாக்கினோம்னு சொன்னா, ஒரு டெஃபினிஷனை நம்ம எப்படி உருவாக்கலாம் இதுக்கு? ரைட். ஒரு குறித்த நன்மை அல்லது தீமை, இங்க நன்மைங்கிறத நம்ம பெனிஃபிட் என்று சொல்லலாம், அதே போல தீமை என்று சொல்லக்கூடியதை காஸ்ட் என்று சொல்லலாம். ஒரு நன்மை கமா தீமை மூன்றாம் நபருக்கு எந்த ஒரு தொடர்பும் இன்றி ஏற்படுமாயின் அதனை வெளிவாரி விளைவு என அழைக்கலாம். ரைட் ரைட். சோ இந்த வெளிவாரிவுகளை நம்ம ரெண்டு விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, இந்த வெளிவாரிகள் நமக்கு ஏற்படுறது ஒரு நேர் வெளிவாரியாகவும் இருக்கலாம். இதை நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ். ரைட். இதை நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. ரைட். ரெண்டாவது வகை ஒரு மறையாகவும் இருக்கலாம், எதிர்வெளிவாரி. இதை நம்ம சொல்லுவோம் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. ரைட். இவ்வளவு விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட். இப்போ நமக்கு ரைட். சோ லெட்ஸ் ஹேவ் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ क्वेश्चन நம்பர் 2 பாப்போம். MCQ 2 பாருங்க. அதே இயர்ல வந்த क्वेश्चन பாருங்க. பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினை சிறப்பாக கருதப்படுவதுன்னு சொல்லி क्वेश्चन ஒன்று கேட்கிறாங்க. சோ பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினை சிறப்பாக கருதப்படுவதுன்னு சொல்றாங்க. ரைட். இப்ப மூலதனம் சம்பந்தமாக நாம என்ன விஷயங்கள் நம்மகிட்ட பரிச்சயிக்கப்படுதுங்கிறத பார்ப்போம். முதலாவது சொல்றார், வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள். இரண்டாவது ஸ்டாக்ஸ், பங்குகள், அதே போல முறிகள், பொன்ஸ் போன்ற வடிவான மூலதனத்தை கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற பணத்தை பத்தி சொல்றார். மூன்றாவது, மூலதனத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வீட்டுத்துறையால திரட்டப்படுகின்ற சேமிப்புகளாம், மூலதனத்தை கொள்வனவு செய்ய முயற்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகின்ற பணம், அசையா ஆதனங்கள், காடுகள், உலோகங்கள் மற்றும் கனிய வளங்கள் சொல்றாங்க. முதலாவது, எக்கனாமிக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்ஸாக நம்ம மூலதனம் சம்பந்தமாக படிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கோம்? நம்ம மூலதனத்துக்கு நம்ம டெபினிஷன் பார்த்த போறது, இங்க பரிசீலிக்கப்படுகின்ற நம்ம அறிவு என்னன்னு சொன்னால் மூலதனத்தினுடைய பண்புகள் நம்ம கிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சுக்கிற விஷயம். சோ மூலதனத்தினுடைய பண்புகள்ல நம்ம எங்க வச்சு படிச்சிருக்கிறோம்? உற்பத்தி வளங்களுடைய வகைகள்ல நிலமூலைப்பு மூலதனம் நம்ம பார்த்தோம். அந்த மூலதனத்துல ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்த மூலதனத்தினுடைய வரைவிலக்கணம். மூலதனத்தினுடைய வரைவிலக்கணத்துக்கு நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வரைவில நம்ம பார்த்ததே பொருள் சேவை உற்பத்தி செயற்பாட்டுக்காக பயன்படுத்துவதற்கு மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உபகரணங்களும் கருவிகளையும் தான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல மூலதனம் சொல்லி பார்த்தோமா இல்லையா? சரியா? நம்ம எப்பயுமே படிக்கும் போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மூலதனம் என்பது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், கருவிகள் போன்றவற்றை தான் நாம மூலதனம்னு சொல்லுவோம். அதே போல இந்த மூலதனத்தினுடைய பண்புகள் எல்லாம் பார்த்துட்டு பொருளியல்ல பணம் ஒரு மூலதனமாங்கிற ஒரு விஷயமும் நாம பார்த்திருந்தோம். பணம் என்பது நாம பொருளியல்ல ஒரு மூலதனமாக நம்ம பார்க்க மாட்டோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெய் சொத்து, ஒரு ரியல் அசெட்டை தான் நாம எப்பயுமே மூலதனம்னு சொல்லுவோம். சோ பணத்தினை கொண்டு நாம ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களை உற்பத்தி செயற்பாட்டுக்காக நம்ம கொள்வனவு செய்தால் அது மூலதனமே தவிர அந்த பணம் இட் செல்ஃப் இட்ஸ் நாட் a கேபிட்டல் இன் எக்கனாமி. சரியா? சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபுல்லாவே படிச்ச விஷயம். சோ இது ஒரு உற்பத்தி வளங்கள்ங்கிற கேட்டகரிக்குள்ள நாம பார்த்த விஷயம். ரைட். இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரை பாருங்க பாப்போம். நமக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவை வச்சு நமக்கு ஆன்சர் எதுன்னு சொல்லிடும். நமக்கு எக்ஸாக்டா தெரியும் எது ஆன்சர்னு சொல்லி. சோ what can be the answer? Shall I get answer from all? Yes. I am really happy. எல்லாருமே ஒருமிக்க சரியா ஆன்சர் சொல்றீங்க. ரைட். சோ ஆன்சர் எத்தனாவது வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்? வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தான் இங்க மூலதனமாக நம்ம கருதுறோம். ரைட். சோ இந்த கொஸ்டின்ஸின் படி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கொஸ்டின்ஸ்ல அவங்க சொல்றதின் படி நீங்க ஒரு விஷயம் தெரிய வச்சுக்கணும். எந்த மூலதனத்தை கொள்வனவு செய்வதாயினும் அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பணம் மூலதனம் அல்ல. இதுதான் நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, ஸ்டாக்ஸ் இல்ல
சென்ட்ரல் பேங்கால வெளியிடக்கூடிய முறிகள், பொண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அதுக்காக நீங்க யூஸ் பண்ற பணம் நோ. பணம் இட் செல்ஃப் அது ஒரு மூலதனம் கிடையாது. அதே போல மூலதனத்தை கொள்வனவு செய்ய நோக்கிற வீட்டுத்துறையால, வீட்டுல காணப்படுறவங்க அவங்களோட வருமானத்துல செலவுகள் போக மிச்சம் வச்சுக்கிற சேமிப்பு ஒரு மூலதனமா இல்ல. பிகாஸ் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கு அது மூலதனமாக இருந்தாலும் அது ஒரு பணம் சேமிப்பு, அது ஒரு மூலதனம் அல்ல. அதே போல மூலதனத்தை கொள்வனவு செய்யறதுக்காக முயற்சியாளர் ஒரு ஒன்றரப்பனைஸ்ட் பணம் இருந்தாலும் அந்த பணமும் ஒரு மூலதனம் அல்ல. அல்லது அசையா ஆதனங்கள், ஒரு நடைமுறை அல்லா சொத்துக்கள், இந்த காடு, உலோகம், கனிய வளங்கள், இது எல்லாமே மூலதனமா இல்லை. இது எல்லாம் எப்ப மூலதனமாகும் என்று சொன்னால் உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது, பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தும் போதுதான் இவை எல்லாம் மூலதனமாகும். So the correct answer should be the first one, right? சோ நமக்கு இதுல பரீட்சிக்கப்படுகின்ற அறிவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் மூலமாக நமக்கு சொல்ல வரது என்ன, பணம் அதை முயற்சியாளர் யூஸ் பண்ணினாலும் சரி, அல்லது ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணினாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணினாலும் சரி, பணம் என்பது மூலதனம் கிடையாது. அது நீங்க எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணினாலும் பணம் என்பது மூலதனம் கிடையாது. இஸ் இட் கரெக்ட்? ஆல் ஆஃப் யூ காட் இட்? தி ஆன்சர் ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் ஒன். எல்லாருக்கும் இந்த விளக்கம் புரியுதா? So money itself not a capital. We can use that money to buy capitals, but money itself it's not a capital. That's the salient point here, right? Right. அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மூணாவது கொஸ்டினை நம்ம பார்ப்போம். சோ மூணாவது கொஸ்டின்ஸ் பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் 2020ஆம் ஆண்டு வந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை பாருங்க. இதனையே எதிர்கொள்கின்றன என்னும் கூற்றினால கருதப்படுவது. ரைட். அருமை என்று சொன்னாலே நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அருமை சம்பந்தமாக நம்ம படிச்சிருக்கிற விஷயம். அருமையை பத்தி நம்மளோட அறிவை டெஸ்ட் பண்றோம். நம்ம என்னத்தோட அருமையை ஒப்பிடு செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த ரெண்டு விஷயங்களை ஒப்பிடு செஞ்சு நாம அருமையை பத்தி பேசுவோம்? யாருக்கு சரி ஞாபகம் இருக்குதா? அருமையோட எந்த ரெண்டு விஷயங்கள் ஒப்பிடுவோம்? ஒன்று விருப்பங்கள், வரையறுக்கப்படாத விருப்பங்களை வரையறுக்கப்பட்ட உற்பத்தி வளங்களோட நாம ஒப்பீடு செஞ்சுதான் நம்ம அருமையை பத்தி பேசுவோம். சோ அருமை சம்பந்தப்பட்ட நாலேஜ் தான் நம்மகிட்ட பார்க்குது. சோ அருமையில நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்துக்கிறோம்? அருமை பிரச்சனை தோன்றதுக்கான காரணம் என்ன? தற்காலிகமாக தோன்ற ஒரு பற்றாக்குறை அருமையா? அருமையான வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் என்ன? வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் அருமையை நம்ம இல்லாமக்கலாமா? அருமையானது ஏன் பொருளியல்ல ஒரு மைய பிரச்சனை வருது? ஒரு மாற்று பயன்பாடு என்ன? அமைய செலவு என்று சொல்லி ஏகப்பட்ட கான்செப்ட் நம்ம அருமையோட படிச்சிருக்கிறோம். ரைட். சோ அதன்படி இப்ப பாருங்க, கருதப்படுவது சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடுதலாக இருக்கிறது அருமைன்னு சொல்றாங்க. அதாவது சமூகத்தில் கிடைக்கத்தக்க குவான்டிட்டிஸ் அவைலபிள் ஆஃப் சம் ரிசோர்சஸ் இன் தி சொசைட்டி எக்ஸீட் தி டிமாண்ட் ஃபார் தெம். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை விட அந்த குறித்த சமூகத்தில் அந்த பொருள் நிறைய கிடைச்சா அது அதற்கு பேர் அருமையா? நோ. நம்ம டிமாண்டுக்கும் வளங்களுக்கும் நாம எப்பவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அருமையை பத்தி நம்ம விளக்க மாட்டோம். அருமை என்று சொல்லும் போது மனிதனுடைய விருப்பம், அதே போல வரையறுக்கப்பட்ட வளங்கள். சோ டிமாண்டுக்கும் இங்க சம்பந்தம் கிடையாது. சோ அது ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்க, ஒரு நாட்டில காணப்படுகின்ற கனிம பழங்கள் மினரல்ஸ், அந்த கனிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதாக இருக்கும் என்பது ஒரு அருமை என்று சொல்றாங்க. உதாரணத்துக்கு பெட்ரோல் எடுத்தீங்கன்னு சொன்னா, பெட்ரோல் ஒரு நாட்டுல இவ்வளவு தான் கிடைக்குது, இது ஒரு புதுப்பிக்க முடியாத வளம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அருமையா? நோ. அருமை என்பது ரெண்டே ரெண்டு விஷயம், மனித விருப்பம், அதோட நம்ம ஒப்பீடு செய்வோம் வரையறுக்கப்பட்ட உற்பத்தி வளங்களை. சோ அதுவும் ஆன்சர் கிடையாது. மூன்றாவது, வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறை தொழில் மட்டத்தை அடைய தவறிவிட்டன என்று சொல்றாங்க. இதுக்கும் அருமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா? நிறை தொழில் மட்டம் என்பது என்ன? பூரணமாக உற்பத்தி வளங்களை நாம பயன்படுத்தணும், வினைத்திறனாக பயன்படுத்தணும். அது இருக்கின்ற உற்பத்தி வளங்களை நாம பயன்படுத்தினாலே நிறை தொழில் மட்டத்தை அடைஞ்சிடலாம். அதற்கும் அருமைக்கும் இங்கே சம்பந்தம் கிடையாது. அதே போல நாலாவது பாருங்க, சமூகத்தினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளன. இதுதான் நாம டிரெக்டாகவே படிச்சத்தினுடைய ஆன்சர். சோ ஆன்சர் எத்தனை வரைக்கும் போகுது? இட் ஷுட் பி த ஃபோர்த் ஒன். அடுத்தது பாருங்க, பொருளாதார முறைமைகள் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கும் போது வளங்களினுடைய பற்றாக்குறை ஏற்படும் சொல்றார். அதாவது எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் சைக்ளிக்கலி ரிகரிங் எக்ஸ்பேன்ஷனரி ஃபேசஸ் டியூரிங் விச் ஸ்கார்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் ஆஃபர்ஸ். ஸோ இப்போ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு ஓகே, நம்மகிட்ட கேட்ட கேள்விக்கு டிரெக்டாகவே நமக்கு ஆன்சர் சொல்லிடும். பட் நமக்கு இதுல தெரியாத விஷயம் எத்தனாவது பாயிண்ட் என்று சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கொஞ்சம் தெரியாத பாயிண்ட் என்று சொன்னா
எத்தனாவது பாயிண்ட்ல இருக்குது? இஸ் இட் இன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ் இட் இன் செகண்ட் பாயிண்ட், ஒரு தேர்ட் பாயிண்ட், ஒரு ஃபோர்த் பாயிண்ட், ஒரு ஃபிஃப்த் பாயிண்ட்? இது நமக்கு தெரியாத பாயிண்ட் எது? ஃபிஃப்த் ஒன். சரியா? சோ ஃபிஃப்த் ஒன்னை பத்தி நாம தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபிஃப்த் ஒன்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார சுழற்சி அல்லது வர்த்தக சுழற்சி அல்லது வர்த்தக சகட ஓட்டம் சொல்லலாம். பழைய சர்மார் படிப்பிக்கும் போது அந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி படிப்பாங்க. வர்த்தக சகட ஓட்டம், வர்த்தக சுழற்சி, பொருளாதார, சிம்பிளா எக்கனாமிக் சைக்கிள் ஓ பிசினஸ் சைக்கிள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இது வேற எதுவும் கிடையாது. இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில மொத்த தேசிய உற்பத்தி ஜிடிபி, gross domestic product, ஒரு நாட்டுல காணப்படுகின்ற விவசாயத்துறை, சேவைத்துறை, கைத்தொழில் துறை போன்ற பல்வேறு துறைகள்ல காணப்படுகின்ற மொத்த தேசிய உற்பத்தியில அதனது இயற்கையான நீண்டகால வளர்ச்சி வீதத்தை, லாங் டேர்ம் நேச்சுரல் growth ரேட்டோட சார்ந்து ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கங்கள், பிளக்சுவேஷன். ரைட், இப்போதைக்கு இந்த டெபினிஷன் பார்த்தா உங்களுக்கு விளங்காது, நம்ம பார்த்தது போறதுக்கு வரும். ரைட், இதை பார்த்திருக்கீங்களா? இதுதான் இந்த வர்த்தக சகட ஓட்டம் அல்லது வர்த்தக சுழற்சி அல்லது பொருளாதார சுழற்சின்னு சொல்லக்கூடிய விஷயம். எங்க சரி படிச்சிருக்கீங்களா இது சம்பந்தமா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல நோ, இது நீங்க சம்டைம் படிச்சிருப்பீங்க, சம்டைம் படிச்சிருக்க மாட்டீங்க. எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பேன்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கட்டம், பீக் பாயிண்ட் சொல்லி ஒரு கட்டம், ரிசெஷன் சொல்லக்கூடியது, தென் டிப்ரெஷன், தென் டிராஃப்ட், தென் அகெயின் ரிகவரி. அப்ப எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்பேன்ஷன் உண்டு, பீக் உண்டு, ரிசெஷன் உண்டு, டிப்ரெஷன் உண்டு, டிராஃப்ட், ரிகவரி. மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது? 6 கட்டங்கள் இருக்குது உண்மையிலேயே. There are 6 phases. இந்த 6 கட்டங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம் பொருளாதார சுழற்சி அல்லது வர்த்தக சுழற்சின்னு சொல்லுவோம். ரைட், இதுல தமிழ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இதுல பாருங்க, இதுல காணப்படுது தானே இந்த ஒரேஞ்ச் கலர் லைன் உண்டு, எல்லாருக்கும் விளங்குது? அது மவுஸ் ஹைலைட்டர்ல நான் காட்டுறது ஒரேஞ்ச் கலர் லைன் உண்டு. இந்த ஒரேஞ்ச் கலர் லைன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிலையான வளர்ச்சி கோடுன்னு சொல்லக்கூடியது. நிலையான வளர்ச்சி, ஸ்டெபிள், ஸ்டெடி growth, சரியா? ஸ்டெடி growth curve, ரைட், curve அல்லது லைன் என்று சொல்லலாம், ஸ்டெடி growth லைன். இது என்னன்னு சொன்னா, வளமையாகவே ஒரு சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு அந்த நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வீதம் போனா அப்படியே ஸ்டெடியா போயிட்டு இருக்குது. இதுதான் இந்த நிலையான வளர்ச்சி கோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட், இதுல எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்தினுடைய விரிவு. இந்த கட்டம் பொருளாதாரம் சாதாரணமான ஒரு நிலையான இதுல வந்துட்டு திடீரென்று பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஒன்று ஏற்படுற, ஒரு பொருளாதாரத்துல ஒரு விரிவு ஏற்பட்டு அந்த விரிவு அதனுடைய உச்சத்துக்கு போற கட்டம் தான் பீக் என்று சொல்லக்கூடிய உச்சம். கொஞ்ச காலத்துக்கு அந்த உச்சத்திலே இருக்கும். உச்சத்துக்கு போனது பிறகு then again ரிசெஷன் ஆரம்பிக்கும். பொருளாதார பின்னடைவு பார்த்திருக்கிறோம். எக்கனாமிக் ரிசெஷன் என்பது வேற, எக்கனாமிக் டிப்ரெஷன் என்பது வேற, எக்கனாமிக் டிக்ளைன் என்று சொல்லக்கூடியது வேற என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்கிறேன் பிபிசி படிக்கும் போது. பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி வேற, பொருளாதார பின்னடைவு வேற, பொருளாதார மந்தம் என்பது வேற. சரியா? சோ இதுல ரிசெஷன் ஆரம்பிக்கும், பொருளாதார பின்னடைவு ஆரம்பிச்சு அது அந்த நிலையான வளர்ச்சி கோட்டை தாண்டினது பிறகு இன்னும் மேக்சிமம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த ரிசெஷனுங்கிற நிலைமை டிப்ரெஷனுங்கிற நிலைமைக்கு வரும். சாதாரணமான பின்னடைவு பொருளாதாரத்துல ஒரு மந்தத்துக்குள்ள போய் கடைசியில டிராஃப்ட், இந்த தொட்டி இழிவுன்னு சொல்லிக் கொள்ளும். சோ இந்த இழிவு கட்டத்துக்கு நம்ம போனது பிறகு, இந்த தொட்டி நிலைமைக்கு போனது பிறகு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆரம்பிக்கும். பொருளாதாரத்துல ஒரு மீட்பொண்டு ஆரம்பிக்கும். மீட்பு வந்து ஒரு ஸ்டெடி growth லைனை தாண்டினது பிறகு மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் பீக், மறுபடியும் ரிசெஷன் போகும். இப்படி இந்த ஒரு கட்டத்தை தாண்டினது, அதாவது இந்த நிலையான கோட்டில் ஆரம்பிச்சு எக்ஸ்பேன்ஷனுக்கு போய், பீக் போய், ரிசெஷன் போய், டிப்ரெஷன் போய், டிராஃப் ஆகி, ரிகவரி போய், இப்படி ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னா இதுதான் இந்த பிசினஸ் சைக்கிள். இந்த 2 பகுதியையும் சார்ந்ததுதான் பிசினஸ் சைக்கிள். இந்த பேசிக் நாலேஜ் வருதான், இதை பத்தி நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த பேசிக் நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 6 கட்டங்களையும் சேர்த்துதான் நம்ம வர்த்தக சுழற்சி அல்லது பொருளாதார சுழற்சின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதுல சொல்லப்படுகின்ற இந்த நிலையான வளர்ச்சிங்கிறது நமக்கு தேவை, பெருசா நம்ம யோசிக்க தேவையில்லை, நமக்கு தெரியும். சாதாரணமான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி. இதுல பொருளாதார விரிவுன்னு சொல்லப்படுவது ஸ்டூடெண்ட்ஸ் பொருளாதார சுழற்சியினுடைய முதலாவது கட்டம் தான் நம்ம இங்க பார்க்குகின்ற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில தான் இந்த பொருளாதார சுழற்சிங்கிற ஒரு விஷயம் ஒன்று காணப்பட போகுது. ரைட்,
அதே போல இங்க என்ன நடக்கும்னு சொன்னால், எக்ஸ்பேன்ஷன் இங்க அதிகரிச்சுன்னு சொன்னால் நேர் பொருளாதார குறிகாட்டிகளினுடைய அதிகரிப்பு இங்க காணப்படும். இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். என்ன இந்த விஷயங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சிம்பிளா வேலை வாய்ப்பு இந்த கட்டத்தில் அதிகரிக்கும். நிறைய வேலை வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும். அதே போல வருமானம் அதிகரிக்கும், மக்களினுடைய இன்கம் அதிகரிக்கும். அதே போல மொத்த தேசிய உற்பத்தியான வெளியீடுகள் எல்லாமே அதிகரிக்கும். சம்பளம் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கம்பெனிகளுக்கு இலாபம் அதிகரிக்கும். பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும். சப்ளையர்ஸ் வந்துட்டு நிறைய பொருட்கள் சேவைகளை சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. கடன் பட்டு கடனுக்கு வாங்கியிருந்தவங்க எல்லாம் உரிய டைமுக்கு கடனை செலுத்துவாங்க. நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு அதிகரிக்கும். பண நிரம்பல் ஹையா இருக்கும். எல்லார்ட்டையுமே பணம் காணப்படுற காலம். இந்த கட்டம் தான் நாம இங்க படிக்கின்ற இந்த எக்ஸ்பேன்ஷன் காலத்துக்குள்ள வரப்போகுது. இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? சோ பொருளாதார விரிவுன்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம், நாம பொருளாதாரத்துல பொருளாதார குறிகாட்டிகள்ல ஏற்படுகின்ற ஒரு நேரான விளைவு இங்க காணப்படும். இந்த நேரான விளைவு என்பது என்ன? வேலை வாய்ப்பு அதிகரித்து, பண நிரம்பல் அதிகரித்து, சம்பளங்கள் அதிகரித்து, கேள்விகள் அதிகரித்து, கடன்பட்டோர் எல்லாம் நமக்கு உரிய டைமுக்கு காசை தந்து, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தால், நேர் பொருளாதார குறிகாட்டிகளினுடைய அதிகரிப்பு காணப்பட்டால், இதை நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பேன்ஷன்ல இருக்குது. இதுதான் பொருளாதார சுழற்சியினுடைய முதல் கட்டமாக இருக்கு. சோ எக்ஸ்பேன்ஷன்ல இருந்து ஓகே, எந்த மட்டுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குற, எந்த மட்டுக்கு தான் பொருட்கள் சேவைகள் அதிகரிக்கிற, இதனுடைய உச்ச கட்டத்தை அடைஞ்சது பிறகு பீக் லெவல் போறத பொருளாதார சுழற்சியினுடைய இரண்டாவது கட்டம் என்று நம்ம சொல்லுவோம். இங்க பொருளாதாரம் தனதுடைய செறிவு நிலை, அதாவது உச்சம், இதுக்கு மேல வளர்ச்சி அடைய இயலாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உச்ச நிலையை அடைஞ்சு காணப்படும். இதுதான் ஆகக்கூடிய வளர்ச்சியை கண்ட நிலையாக இந்த பீக் காணப்படும். இதுல என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? பொருளாதார குறிகாட்டிகள் மேலும் வளர முடியாத ஒரு நிலை காணப்படும். பிகாஸ் இதுக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இதுக்கு மேல டிமாண்ட் கொடுக்கலாம், இதுக்கு மேல பொருட்கள் சேவைகளை வழங்கலாம்னு சொல்லி எல்லாமே உச்சத்துல காணப்படும். அதே மாதிரி விலைகளும் அதனுடைய உச்சத்துல காணப்படும். பொருட்கள் சேவைகளுக்கு நிறைய விலை காணப்படும். பிகாஸ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆக்களிக்கிறாங்க. சோ விலைகள் அதன் உச்சத்துல செறிவில் நிலையில காணப்படும். விலைகள் அதன் உச்சத்தில காணப்படுகின்ற நிலையில் என்ன நடக்கும் சொன்னா, ஒரு லெவலுக்கு மேல போனது பிறகு நுகர்வாளர்கள், கன்சியூமர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட பட்ஜெட்டை மீள திருத்த ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் கன்சியூமர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற இன்கமுக்குள்ள தான் ஓகே, இந்த மாசம் இவ்வளவு சம்பளம் கிடைக்குது, இதுல இவ்வளவுத்த கொள்வனவு செய்வோம், இவ்வளவுல இந்தந்த செலவுகளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. விலைகள் உச்சமாக போய்க்கிருக்கிற டைம்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட பட்ஜெட் ஓகே, நம்ம பட்ஜெட்டை செய்யணும், பிகாஸ் நமக்குள்ள வரக்கூடிய வருமானத்துக்குள்ள இதெல்லாம் வரமாட்டு சொல்லி அவங்க தீர்மானிப்பாங்க. இந்த கட்டம் தான் பொருளாதார விரிவின் வளர்ச்சியின் போக்கின மாற்றி அமைக்கும். எப்போ விலைகள் அதனுடைய உச்சத்துல கொண்டு போய் சேர்ந்தது பிறகு கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட் லைஃபுக்குள்ள வந்துருவோம் சொல்லி யோசிக்கிற டைம்ல உடனடியாக என்ன செய்யும், அடுத்த கட்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த ரெண்டு கட்டமும் புரியுதா உங்களுக்கு? எஸ், டர்ன் டு ரிசெஷன். சோ பொருளாதார பின்னடைவு இங்கே ஏற்பட போகுது. ரைட், எக்கனாமிக் ரிசெஷன் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? பொருளாதாரத்தினுடைய விரிவுக்கு அடுத்த கட்டம். உச்சநிலையை தொடர்ந்து இது இடம்பெறும். உச்சநிலையை ஆரம்பிச்சது பிறகு அடுத்த கட்டமாக பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி என்ன செய்யும் சொன்னா, வேகமாக இந்த நிலையில தொடர்ச்சியாக வீழ்ச்சி வரும். பிகாஸ் கன்சியூமர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ரைட், நிறைய விலை கூட்டிட்டு போது, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள லைஃபை மாத்தணும்னு சொல்லி அவங்க டிமாண்டை குறைச்சிக்குவாங்க. அத்தியாவசியமற்ற பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் டிமாண்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கட்டத்துல ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்க, உற்பத்தியாளர்கள் விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? விலை அதிகரிக்க போனால் உற்பத்தியாளர்கள் அல்லது வழங்குனர்கள் என்ன செய்வாங்க, நிறைய பொருட்களை விற்பனை செய்து இலாபம் சம்பாதிக்க எத்தனிப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, ரைட், பிரைஸ் நல்லா போயிட்டு இருக்குது, சரியா, பிரைஸ் நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க நிறைய பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா கன்சியூமர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த சந்தர்ப்பத்துல, மற்ற சந்தர்ப்பத்துல, ரைட், இவங்க உடனடியாக நாம பொருட்களுக்குரிய டிமாண்டை நாம குறைப்போம்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க இத உடனடியாக கவனிக்காம தொடர்ந்து உற்பத்தி சேர்க்கையிலேயே ஈடுபடுவாங்க. சோ இந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா, சந்தையில மிகை நிரம்பல் தோன்ற ஆரம்பிக்கும். எக்ஸஸ் சப்ளைங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் வை, டிமாண்ட கன்சியூமர்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிகாஸ் விலை ரொம்ப கூடிட்டுன்னு சொல்லி. பட் இதை கவனிக்காமலுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நிறைய உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சதால மார்க்கெட்ல என்ன செய்யும் சொன்னா, பொருள் கூட இருக்கும், டிமாண்ட் குறை இருக்கும். அப்ப பொருள் கூடவும் டிமாண்ட் குறையவும் இருந்தா என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? பொருள் பழுதாகிரும், இல்லாட்டி என்ன சரி பிரச்சனை வந்துடும் சொல்லி கன்சியூமர் ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்வாங்க, என்னத்தை சரி வித்துருவோம்னு சொல்லிட்டு உடனடியாக விலைகள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் மார்க்கெட்ல. சோ விலை வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது பிறகு அனைத்து நேர்பொருளாதார குறிகாட்டிகளும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதாவது நாம பார்த்த வேலை வாய்ப்பாக இருக்கலாம், நம்ம பார்த்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வீழ்ச்சி உற ஆரம்பிக்கும். ஆக குறைந்தது இது ஒரு 2 தொடர்ச்சியான காலாண்டுக்கு இது இடம்பெறும். காலாண்டு என்பது 3 மாத கால பகுதிகளை கொண்ட பகுதி.
சோ இப்படி இடம்பெறது தான் நாம பொருளாதாரத்துல ரிசெஷன் சொல்லுவோம். இது புரியுதா எல்லாருக்கும்? சோ கடைசி இதுல நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் பொருளாதார பின்னடைவு எப்படி வந்து ஏற்படுங்கிறத பத்தி நம்ம சொல்லிக்கிறோம். ரைட். சோ இதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கட்டமாக பின்னடைவு ஆரம்பிச்சு ரைட் ஒரு 2 குவார்டர்ஸ் போனது பிறகு இன்னமும் பொருளாதாரம் இன்னும் பின்னடைவு தான் போகுது. இதுக்கு பேரு தான் ஸ்டூடெண்ட்ஸ் பொருளாதாரம் மந்தம் என்று சொல்லுவோம். இங்க வேலையின்மை தொடர்ச்சியா அதிகரிக்கும். பொருளாதார பின்னடைவு இருந்து 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 இன்னும் வேலையின்மை வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு கண்டினியூஸா அப்படியோ அதிகரிச்சுட்டு போகும். பொருளாதார வளர்ச்சி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். இந்த வீழ்ச்சியானது நிலையான வளர்ச்சி கோட்டுக்கு கீழாகும் போது அதனை பொருளாதார மந்தம் என்று சொல்லுவோம். சோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் போய் பீக் போய் ரிசெஷன் ஆகி வளமையாக இருக்கின்ற ஒரு நெச்சுரலான குரோத் ரேட்டுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கோடு வளமையாக இருக்கின்ற நெச்சுரலான குரோத்துக்கு கீழே வார டைம்ல நம்ம அதை டிப்ரெஷன் பொருளாதாரம் மந்தத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நான் சொன்ன விஷயங்கள்? எக்ஸ்பேன்ஷன் நடந்து ஒரு பீக் லெவல்ல இருந்து மறுபடியும் ரிசெஷன் என்பது எப்பயுமே என்னத்துல இருக்கும்? ரைட். இப்ப பாருங்க, சோ பொருளாதார மந்தம் என்பது ஒரு சாதாரணமான நம்மட நெச்சுரலான குரோத் ரேட்டுக்கு மேல இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ், கீழே இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். பொருளாதார மந்தம் நம்ம நெச்சுரல் லைனுக்கு கீழே இருக்குமா மேலுக்கு இருக்குமா? எப்பயுமே டவுன்ல இருக்கும். பொருளாதார பின்னடைவு ரிசெஷன் எப்பயுமே மேலுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இதுல இழிவு நிலை இந்த தொட்டின்னு சொல்லக்கூடியது பொருளாதார மந்தத்தினுடைய ஆக கடைசி நிலைமை. இதுக்கு மேல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமை. இது பொருளாதார மந்த நிலையில் பொருளாதார வீழ்ச்சி வீதம் மறைப்பெறுமதியை பெறுகின்ற நேரம். நெகட்டிவ்க்கு ஆயிடுச்சு பொருளாதார வளர்ச்சி. ஞாபகம் தான் நம்மட இதான் பொருளாதார வளர்ச்சி வீதம் மைனஸ்ல அறிவிச்சிருந்தாங்க. அப்ப என்னது? டிப்ரெஷனுக்கு போய் கடைசியில அதனுடைய உச்சத்துக்கும் போச்சு. சோ ஒரு பொருளாதாரத்தின் மந்த நிலையில் பொருளாதார வீழ்ச்சி வீதம் மறைப்பெறுமதியை பெறும். ஒரு பொருளாதாரத்தின் மறையினுடைய செறிவு பெறுமதி இதுக்கு மேல நெகட்டிவ்க்கு போறதுக்கு இல்லைங்கிற நிலைமை தான் இந்த டிராஃப் அல்லது தொட்டி அல்லது இழிவு என்று சொல்லக்கூடிய பெறுமதி. இங்க தேசிய வருமானம் மற்றும் செலவீட்டுல பாரிய அளவான வீழ்ச்சி காணப்படும். வருமானம் அரசாங்கத்திட்டையும் இருக்காது, செலவழிக்கிறதுக்கு பணம் மக்கள்கிட்டையும் இருக்காது. சோ நேஷனல் இன்கமும் வீழ்ச்சி, நேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரும் வீழ்ச்சி. விலைகள் அதனது இழிவு புள்ளியில காணப்படும். இதெல்லாம் நடந்தது பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் போனது பிறகு ரிகவரி ஆரம்பிக்கும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து மீண்டு வர ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இழிவு நிலை, இந்த தொட்டி நிலைமை என்று சொல்லக்கூடியது அல்லது இந்த இழிவு நிலைக்கு பிறகுக்கு பின்னர் படிப்படியாக பொருளாதாரம் அதிலிருந்து மீளும் நிலை ஆகும். இதுல மறை பொருளாதார வளர்ச்சி வீதத்திலிருந்து பொருளாதாரம் மீள கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிக்கும். மிக குறைந்த விலைகள் இந்த கட்டத்துல காணப்படுவதால கன்சியூமர்ஸ் எல்லாம் ரைட் ஓகே மிச்சம் விலை குறைஞ்சுன்னு சொல்லி பொருட்களை படிப்படியாக டிமாண்டை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. படிப்படியாக நிரம்பலும் என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். மக்கள் இந்த முதலீட்டுல வேலை வாய்ப்பு தொடர்பில் ஒரு நேரான மனப்பாங்கு கொள்ள ஆரம்பிப்பாங்க. எல்லாம் சரியா நடக்குதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் attitude ஆரம்பிக்கும். இதன் காரணமாக உற்பத்தியும் இங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வங்கிகள்கிட்ட வந்துட்டும் இந்த காலகட்டத்துல யாருமே பணத்தை எடுக்காமல் இருந்த அந்த மக்கள்கிட்ட வங்கிகள்கிட்ட காணப்பட்ட அந்த பணம் கடனாக மக்களுக்கு நிறுவனங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இந்த பணத்தை கொண்டு நிறுவனங்கள் என்ன செய்யும்? அவங்க தேய்வடைந்த சொத்துக்களை புதுப்பிப்பாங்க. அவங்களுடைய மூலதனம், நிலையான மூலதனங்கள் புதுப்பிக்கப்படும். புதிய முதலீடுகள் உற்பத்தி செயல்முறையில் ஈடுபடுத்தப்படும். நிலையான வளர்ச்சி கோட்டை அடையும் வரை இந்த மீட்பு நிலை காணப்படும். சோ நம்ம நிலையான வளர்ச்சி கோட்டை அடையும் வரை இந்த ரிகவரி ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்கும். தென் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளை பிறகு மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் பீக், மறுபடியும் ரிசெஷன் ஆரம்பிக்கும். இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு பீக், ஒரு ரிசெஷன், ஒரு டிப்ரெஷன், ஒரு டிராஃப், ஒரு ரிகவரிய இந்த 6 விஷயங்களை கொண்டதுதான் இந்த பிசினஸ் சைக்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட், லெட்ஸ் ஹேவ் இட். இதெல்லாம் இப்படி படிச்சா தான், கேள்வியோட படிச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும். தனியா படிச்சோம்னு சொன்னா இட்ஸ் லைக் அ போரிங் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப ரைட், நம்மகிட்ட இவர் சொல்ற விஷயத்தை பத்தி இப்ப நமக்கு புரியுதாண்டு பார்ப்போம். 5வது பாயிண்ட் பார்ப்போம். பாருங்க, பொருளாதார முறைமைகள் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கும் போது, அதாவது என்ன, எக்ஸ்பேன்ஷன் டைம்ல வளங்களினுடைய பற்றாக்குறை ஏற்படும் சொல்றார். எக்ஸ்பேன்ஷன் டைம்ல என்ன நடக்கும்? பொருட்கள் சேவைகளுக்கு டிமாண்ட் கூடிட்டு போகும், நிரம்பல் அதிகரிச்சுட்டு போகும். இந்த டைம்ல டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியாமல் ஏற்படுகின்ற வளங்களினுடைய பற்றாக்குறை தான் அருமை என்று சொல்றார். இதுவா அருமை? நோ. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? விரிவாக்க கட்டம் தான் உங்களுக்கு தெரியும். பின்னடைவின் காலகட்டம் தான் ரிசெஷன். சோ
அஞ்சாவது பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இந்த சுழற்சி ரீதியான மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற விரிவாக்கங்கள் இதை பத்தி சொல்றாரு, எக்ஸ்பென்ஷனை பத்தி பேசுறாரு. இப்ப புரியுதானே எல்லாருக்கும்? இந்த அஞ்சாவது பாயிண்ட் இனி உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் இல்ல தானே? ஸோ நாம இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னது? பொருளாதார சுழற்சி, நம்மகிட்ட பரீட்சிக்கப்பட்ட அறிவு வந்து அருமை. சோ இதுக்கு பிறகு மெயினா பரீட்சிக்கப்படுகின்ற அறிவும் என்ன செய்யலாம்? சம்டைம் பிசினஸ் சைக்கிளை பத்தி வரலாம். ரைட், லெட்ஸ் see the next question. Question number 4. சோ நாலாவது கொஸ்டினை பாருங்க. நாலாவது கொஸ்டின் இங்க பார்க்கப்படுறது, ஒரு உற்பத்தியியல் தகவு வளையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி கருதப்படுவது அல்லது எய்தப்படுவது. எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சி சம்பந்தமாக நம்ம படிச்சிருந்தோம். ஒரு உற்பத்தியியல் தகவு வளையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன். இதுல டிரெக்டாகவே நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்ன? வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன், எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சிங்கிற விஷயம். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சில? வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்படணும் சொன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். எண்ணத்துல வினைத்திறன் காணப்படும். உற்பத்தியில வினைத்திறன் என்பது என்ன? உற்பத்தியியல் தகவு வளையில காணப்படும் அனைத்து உற்பத்திகளும் வினைத்திறனாக எஃபிஷியன்சியாக குறைந்த உள்ளீடுகளை கொண்டு மேக்சிமம் ப்ரொடக்ஷனை வெளியிட்டிருக்குது. சோ இதனால உற்பத்தியியல் தகவு எல்லையில காணப்படும். அதே போல வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன், எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சி காணப்பட்டால், சரியாக வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அங்கவும் உற்பத்தியியல் தகவு வளையில காணப்படும். ஆனால் எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சியும் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியும் சேர்ந்து எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு புள்ளியில தான் காணப்படும். பிகாஸ் ஒரே ஒரு புள்ளியில தான் இங்க நமக்கு காணப்படுகின்ற இந்த எம்ஆர் சமன் எம்சி அல்லது பிரைஸ் சமன் எம்ஆர்னு சொல்லி தந்திருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன், விலை என்பது நாம கொடுக்கிறது, அதற்காக படுகின்ற மொத்த பயன் தான் இந்த பெனிஃபிட்ங்கிறது. நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா 50 ரூபாய் பயனை பெற்றீங்கன்னு சொன்னா உங்களோட விலை உங்களோட எல்லை பயனுக்கு சமனாக காணப்படும். பிகாஸ் மொத்த பயனில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் எல்லை பயன். இதை நான் தெளிவாக உங்களுக்கு 100% சொல்லி தந்திருந்தேன். ரைட், அதே போல இதனுடைய தமிழ் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். சோ இங்க வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்பது பொருளாதாரத்தில் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களையும் சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில் ஒதுக்குறது. இந்த நிலைமையில எல்லை செலவு, மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் கொஸ்டுக்கு சமனாக காணப்படும். மார்ஜினல் கொஸ்ட் என்பது நுகர்வோன் செலுத்துகின்ற விலை. சோ பிரைஸும் மார்ஜினல் கொஸ்டும் ஒரே விஷயம் தான். அதே போல எல்லை பயன் என்பது எம்பி மார்ஜினல் பெனிஃபிட் ஆக இருக்கும். இந்த விஷயம் தான் நம்ம படிச்சிருந்த விஷயம். ரைட், இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்ம படிச்சதனுடைய தமிழ் விஷயம். பாருங்க, நம்ம படிக்கல என்ன படிச்சோம்? உற்பத்தி வினைத்திறனும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனும் காணப்பட்டால் அதனை பொருளாதார வினைத்திறன் சொல்லுவோம். உற்பத்தி வினைத்திறன் சி புள்ளியில காணப்படலாம், ஏ புள்ளியில காணப்படலாம், பி புள்ளியில காணப்படலாம். பிகாஸ் உற்பத்தி வினைத்திறன் என்பது உற்பத்தியல் தகவுல அந்த பொருட்கள் மேக்சிமம் வினைத்திறனாக உற்பத்தி செய்தால் எந்த புள்ளியிலும் இருக்கலாம். ஆனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்பதும் உற்பத்தி வினைத்திறனும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பொருளாதார வினைத்திறன் என்பது ஒரே ஒரு புள்ளியில தான் காணப்படலாம். பிகாஸ் ஒரே ஒரு புள்ளியில தான் சமூகத்துக்கு தேவையான பொருட்களை அதனுடைய எல்லை பயனுக்கு சேர்ந்த மாதிரி, எல்லை செலவுக்கு சமனான மாதிரி, விலைக்கு சமனான மாதிரி அரசாங்கத்தால கொடுக்க முடியும். சரியா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மார்ஜினல் பெனிஃபிட்டும் மார்ஜினல் காஸ்டும் எங்க சமனாக இருக்குதோ அந்த புள்ளியில தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படும், பொருளாதார வினைத்திறன் காணப்படும். இந்த இதை பத்தி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்திருந்தோம். சரியா? ரைட், இதுல எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். ரைட், இதுதான் நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு. சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கின்ற நாலேஜின் அடிப்படையில் இதுக்கு ஆன்சர் பண்ண ஏழுமான்னு சொல்லி பார்ப்போம். எஸ், ப்ராஃபிட்டுக்கும் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இலாபம் உச்சப்படுத்தப்படுகின்றதும் எல்லை செலவும் எல்லை வருமானம் உச்சமாக இருக்கும் போது இலாப உச்சப்படுத்தலுக்கும் அதுதான் விளக்கம், இதுக்கும் இதுதான் விளக்கம். ரெண்டும் ஒரே விஷயம் தான். ரைட், இதுல பாருங்க, இதன் அடிப்படையில நம்ம ஆன்சர் நம்மளால நம்ம இருக்கிற நாலேஜை கொண்டு எடுக்கலுமான்னு பார்ப்போம். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும் போது இதுக்கு பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது மினிமம் எவ்வளவுக்கு பொருள் ஏற்படுதோ தேவையோ அதை நாம பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? வினைத்திறன். சோ வினைத்திறன் என்பதும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்பது வித்தியாசமான விஷயம். இதுல அவங்க பேசுறது முதலாவது உற்பத்தி வினைத்திறனை மாத்திரம். ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போது, எல்லை நன்மை என்பது என்ன? மார்ஜினல் பெனிஃபிட். எல்லை செலவு என்பது என்ன? மார்ஜினல் காஸ்ட். சோ மார்ஜினல் பெனிஃபிட்டும் மார்ஜினல் காஸ்டுக்கும் சமமாக இருக்கின்ற இடத்துல தான் உங்களுக்கு இது புரியாட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இந்த இடத்துல பேசினது எல்லாமே என்ன? அதுல அந்த டாபிக்ல நம்ம பேசின எல்லாமே மார்ஜினல் காஸ்டும் மார்ஜினல் பெனிஃபிட் தான். அது என்னட்டு உங்களுக்கு புரியாம இருந்தாலும் அதுதான் பத்தி பேசலாம்னு சொன்னா டிக் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களால. சோ செகண்ட் ஒன் ஷுட் பி த ஆன்சர். மூன்றாவது பாருங்க, நுகர்வு பொருட்களை விட அதிக அளவுல மூலதன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போது. சோ கன்சியூமர் குட்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது கேபிட்டல் குட்ஸை விட. இதுவா? கிடையாது. நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் படிக்கல. மூலதன பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போது இப்படி ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கல.
பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக உள்ள ஒரு மட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும். இதெல்லாம் கிடையாது. நம்ம படிச்சது ஒரே ஒரு விஷயம். பிரைஸ் என்பது கஸ்டமர் கொடுக்கிறது. இதுதான் மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது. So price should be equal to marginal cost. Marginal cost should be equal to marginal benefit. எல்லை நன்மையும் எல்லை செலவும் விலையும் எப்பப்ப சமமாக காணப்படுமோ அங்குதான் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்படும். So second one should be the answer. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஞாபகம் தான் நம்ம படிக்கும் போது எதிர்கால முதலீட்டுக்காக நிகழ்கால உற்பத்தி பொருட்களை நாம தியாகம் செய்யறன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சோம். ஞாபகம் தான். அதாவது ஒரு சமூகம் அல்லது ஒரு பொருளாதாரம் எதிர்காலத்துல தனது தேவைகளுக்காக கருதி நுகர்வு பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யாமல் மூலதன பொருட்களை அதிகமாக இப்ப நிகழ்காலத்துல உற்பத்தி செய்தால் எதிர்காலத்தில் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக காணப்படும் சொல்லி ஒரு கான்செப்ட் படிச்சோம். ஞாபகம் தான். எஸ், நிகழ்நிலை நுகர்வுக்கும் எதிர்கால நிகழ்வுக்கும். சோ இதுல இந்த மூன்றாவதும் நாலாவதுலையும் இந்த மூன்றாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதை செஞ்சா எதிர்காலத்தில் அவங்களோட பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகமாக இருக்கும். மூன்றையும் நான்கையும் ஒப்பீடு செய்யும் போது ஒரு பொருளாதாரம் நுகர்வு பொருட்களை விட அதிக அளவுல மூலதன பொருட்களை இப்ப உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளாதாரம் மூலதன பொருட்களை விட அதிக அளவுல இப்ப நுகர்வு பொருட்களை உற்பத்தி செஞ்சால் எந்த பொருளாதாரம் ஒரு 5 வருஷம் ரெண்டுக்கும் கெப் எடுத்து பார்த்தால் 5 வருஷத்துல எதனுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கிறோம். இது பிபிசில நம்ம படிச்சிருக்கிறோம். இட் ஷுட் பி த தேர்ட் ஒன். நுகர்வு பொருட்களை தியாகம் செஞ்சுட்டு இப்ப மூலதன பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்துல இந்த மூலதன பொருட்கள் அதிகமாகி அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அதிகமாகி பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகமாக காணப்படும். இதுதான் நம்ம இந்த யூனிட்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? இது இந்த 4 எம்சிக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல வந்தது. இதுல நாம படிச்சதை வச்சு என்ன சரி இதுல நமக்கு क्वेश्चंस ஆன்சர் பண்றதுல பிரச்சனை இருக்குதா? 2020 நடந்த क्वेश्चन பேப்பர். Do we have any difficulty in answering these questions? If it is there is no difficulties, நாம கரெக்டான ட்ராக்குக்கு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்க ஃபுல்லா கிளாஸுக்கு வந்து ஃபுல்லா கிளாஸஸை மிஸ் பண்ணாமலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஐலண்ட் டாப் 100 உள்ள வாரத்தை நீங்க நினைச்சாலே தடுக்கல. Your approach should be something different from others. நீங்க இந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க 1000 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 வருஷ கொஸ்டின்ஸ் அதை ஒட்டுமொத்தமாகவே எக்ஸாமினரோட மைண்டை இப்படி நீங்க ரீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா யூ ஆர் த வின்னர். ரைட், 2019 பேப்பர் பார்த்தோம்ல ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நமக்கு வளமையாகவே ஒரு 4 எம்சிக்கு ஒரு 5 எம்சிக்கு நம்ம 100% நம்ம சொல்லலாம் இங்க கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ முதலாவது கொஸ்டின் பார்ப்போம். முதலாவது கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுத்துறையினரதும் நிறுவனங்களினதும் தீர்மானங்களை பற்றி ஆய்வு செய்கின்ற பொருளியல் துறை என்னன்னு கேட்கிறாங்க. இதுல நமக்கு ஆன்சராக பேரின பொருளியல், சிற்றின பொருளியல், நேர் பொருளியல், நியம பொருளியல், நலப்பொருளியல் என்று சொல்லிலாம் பேசப்படுது. ரைட், இதுல பரிச்சயிக்கப்படுகின்ற அறிவு நம்ம படிச்ச விஷயம் தான். பொருளியலினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருப்போம். ஸோ பொருளியலினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருப்போம். அதே போல பொருளியல் கூற்றினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருப்போம். சில இடங்கள்ல உங்களுக்கு இந்த பொருளியலினுடைய வகைகள் என்று சொல்லி உங்களுக்கு படிச்சிருப்பாங்க 4 விஷயமும். பொருளியலினுடைய வகைகள் எக்கனாமிக்ஸினுடைய பிரான்ச் வேற, எக்கனாமிக்கினுடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய பிரான்ச் வேறன்னு சொல்லி நான் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். ஸோ பொருளியலினுடைய வகைகளை நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அதே போல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று பிரிப்போம். அதே போல பொருளியலினுடைய கூற்றுக்களை நம்ம பிரிக்கும் போது நேர் பொருளியல் கூற்றுக்கள், நியம பொருளியல் கூற்றுக்கள் சொல்லி பாசிட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி 2ஆக பிரிச்சிருப்போம். சுருக்கமாக நுண்பாக பொருளியல் என்று சொல்லும்போது நம்ம படிச்சது ஒரு பொருளியல்ல ஒட்டுமொத்தமாக நம்ம ஆய்வு செய்யாமலுக்கு இந்த நுண்பாக பொருளியல் நம்ம படிச்ச விஷயம் ஒரு நிறுவனத்தை பத்தி, ஒரு தனிநபரை பத்தி, ஒரு பொருளியல் மாறிய பத்தி நாம ஒரு சின்ன சின்ன அழகாக ஒரு பொருளாதாரத்தை பிரிச்சு நம்ம ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அதை நாம நுண்பாக பொருளியல் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு குறித்த பொருளினுடைய விலை, ஒரு குறித்த பொருளினுடைய நிரம்பல், அதே போல ஒரு குறித்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி எப்படி நடக்குது, ஒரு குறித்த நிறுவனத்தினுடைய செலவு என்ன, ஒரு குறித்த மார்க்கெட்ல எப்படி அந்த மார்க்கெட் நடக்குது, ஒரு குறித்த மார்க்கெட்ல கன்சியூமர் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அருமை என்பது என்ன, இந்த எல்லை செலவு, இந்த தெரிவு, அமைய செலவு, இது எல்லாமே ஒரு நுண்பாக பொருளியல் கான்செப்டுக்குள்ள வரக்கூடியதுன்னு சொல்லி, அதாவது எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற நிறைய விஷயத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லியும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லும் போது பேரின பொருளாதாரத்தினுடைய மொத்த செயற்பாடு மேக்சிமம் எடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதாரத்தை பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக நம்ம ஆய்வு செய்யற ஒரு பொருளாதாரம் அல்லது இலங்கை பொருளாதாரம், இலங்கை பொருளாதாரத்தினுடைய மொத்த வெளியீட்டு மட்டம், மொத்த தேசிய உற்பத்தி என்ன,
மொத்த வருமான மட்டம் என்ன, மொத்த பணவீக்கம் என்ன மாதிரி இருக்கு, வேலை வாய்ப்பு என்ன, எவ்வளவு மொத்த முதலீடு, நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சி என்ன, பின்னடைவு என்ன, நாட்டில் எவ்வளவுக்கு சென்மதி நிலுவை, ஃபாரின் கரன்சியினுடைய ரிசர்வ் இருக்குது, நாணய மாற்று வீதம் நாட்டில் எவ்வளவு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும், எவ்வளவுக்கு பண நிரம்பல், எவ்வளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதாரத்தை பத்தி ஆய்வு செய்யறத நாம மெக்ரோ எக்கனாமிக் படிச்சிருந்தோம். அதே போல பொருளியலுடைய கூற்றுகள் சம்பந்தமாக படிக்கும் போது எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், நேர்பொருளியல் சொன்னா என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுங்கிறத உண்மையாகவே நாம சொல்றது ஒரு நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். இந்த சொல்லப்படுகின்ற உண்மையை நாம நம்மகிட்ட இருக்கின்ற தரவுகளை வச்சு, இந்த உலகத்துல காணப்படுகின்ற தரவுகளை வச்சு நம்மளால ப்ரூஃப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம நேர்பொருளியல்னு சொன்னோம். உள்ளதை உள்ளவாறு நம்ம சொல்ற விஷயம் நேர்பொருளியல்னு சொல்லியும், நியம பொருளியல்னு சொன்னா ஒரு ஆலோசனை கொடுக்கிறது, சமூகத்தில் இது நடந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அது ஒரு தனிநபர கருத்தாக இருக்கலாம், அவங்களோட ஆலோசனைகளை சொல்றதை நாம நியம பொருளியல்னு சொல்லுவோம். இதுதான் இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நோமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும், அதாவது நேர்பொருளியலுக்கும் நியம பொருளியலுக்கு உள்ள வித்தியாசமும், பொருளியலுடைய வகையான நுண்பாக பொருளியலும் பேரின பொருளியலுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட், இந்த நாலேஜை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டு துறையினரதும் நிறுவனங்களினதும் தீர்மானங்களை பற்றி ஆய்வு செய்யும் பொருளியல் துறை என்ன? The answer should be the second one. Really happy for your answers. Because நமக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டு துறையினர்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஒவ்வொரு ஃபேமையும் பத்தி நம்ம தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு சிற்றின பொருளியல். ரைட், இதுதான் நம்ம பரீட்சிக்கப்படுகின்ற நாலேஜாக இருக்க போகுது. ரைட், இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ணுங்க பாப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன? இதுல பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு ஓகே, தெரிஞ்சிருக்க வேண்டியது நலப்பொருளியல் சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த் ஒன், நலப்பொருளியல் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடியதுதான் இந்த நலப்பொருளியல் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். சோ நமக்கு இந்த கொஸ்டின் பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், நலப்பொருளியல்ங்கிற ஒரு விஷயம். சுருக்கமாக நலப்பொருளியல் சொன்னால், வெல்ஃபேர் எக்கனாமிக்னு சொன்னா வளங்களினதும் பொருட்களினதும் ஒதுக்கீடு, பொருட்கள் சேவைகள் எத்தனை உற்பத்தி செய்யப்பட்டுச்சு, யாரு அதை உற்பத்தி செஞ்சாங்க, யாருக்கு இடையில பங்கீடு செய்யப்படுன்னு சொன்ன இந்த வளங்களினதும் பொருட்களினதும் இந்த ஒதுக்கீடானது எவ்வாறு சமூக நலனை பாதிக்கிறது என்பதுதான் சமூக பொருளியல், அதாவது வெல்ஃபேர் எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமூக பொருளியல். இதை நம்ம சொல்லுவோம் வெல்ஃபேர் எக்கனாமிக். அதாவது ஒரு பொருளாதாரத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்து விநியோகிக்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகள் வளங்களினுடைய பகிர்வால நாட்டு மக்களினுடைய வெல்ஃபேர்ல என்ன பாதிப்பு இடம்பெற்றுச்சு என்பதுதான் இந்த நலப்பொருளியல் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது பொருளாதாரத்தினுடைய வினைத்திறன், அதாவது ஒதுக்கீட்டு வினைத்திறன், உற்பத்தி வினைத்திறன் சேர்ந்து வரக்கூடிய பொருளாதார வினைத்திறன், வருமான பங்கீட்டோடு தொடர்புடைய விஷயமாகும். சிம்பிளா இதை நம்ம ஒரு கிராஃப்ல பார்த்தோம்னு சொன்னால் எக்கனாமிக் வெல்ஃபேர்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் இன்கம். ரியல் இன்கம் ஒரு மெய்த்தேசிய வருமானம் எப்படி இருக்குது, ரியல் இன்கம் என்னன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்கு சரி WAT ஆகளுக்கு நான் படிச்சு கொடுத்திருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரியல் இன்கம்ங்கிறது நொமினேட்டிவ் இன்கம் என்பது மென்மன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் காசு இருக்குது, அப்பிள் நீங்க வாங்க போறீங்க, ஒரு அப்பிளுக்கு 20 ரூபான்னு சொன்னா உங்களோட மெய் வருமானம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? மெய் வருமானம் என்பது என்ன? உங்களோட கொள்வனவு ஆற்றல். உங்களால எத்தனை அப்பிள்ஸை கொள்வனவு செய்யலும்? 100 ரூபாய் உங்களோட சாதாரணமான வருமானம். உண்மையிலே ஒரு அப்பிளுக்கு 20 ரூபாய் பிரைஸ்ன்னு சொன்னா 5 என்பதுதான் இந்த மெய் வருமானம்ங்கிற கான்செப்ட். அதே போல அதே 100 ரூபாய் வருமானம் இருக்குது உங்கள்கிட்ட, 20 ரூபாய் விற்ற அப்பிள் இப்ப 25 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களால எத்தனை உங்களோட எத்தனை அப்பிள்ஸ் உங்களால கொள்வனம் செய்ய முடியும்? 4. சோ 5ல இருந்து 4க்கு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? விலை அதிகரித்தால் மெய் வருமானம் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? குறையுமா இல்லையா? இது கான்செப்ட். இது நம்ம இதெல்லாம் பத்தி டீப்பா நம்ம படிப்போம். பட் இந்த மாதிரியான ரியல் இன்கம் எப்படி நடக்குது? அதே போல ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன், மக்களினுடைய வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு திருப்தி இருக்குதா அவங்க செய்யற ஜாப்ல? லெஷர் டைம் அவங்களுக்கு கிடைக்குதா? என்வாயரன்மெண்ட், ஏர் பொல்யூஷன், காற்று மாசடைகிற, சூழல் மாசடைகிறது எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு ஹாப்பினஸ் லெவல் அவங்களுக்கு இருக்குது? லைஃபினுடைய எக்ஸ்பெக்டன்சி, அவங்களோட ஹெல்த் கேர், அவங்களோட எஜுகேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங், ஹவுசிங் செய்யறாங்களா? இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இதெல்லாம் என்னத்தை வச்சு பாதிக்கப்படும்? என்ன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, யாரால உற்பத்தி செய்யப்படுது, எப்படி பங்கீடு நடக்குது, இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேருதா? இதன் காரணமாக சொசைட்டியினுடைய வெல்ஃபேருக்கு என்ன நடக்குது என்பதுதான் இந்த நலப்பொருளியல்ங்கிற ஒரு விஷயம். AAT நாட் 100% ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஜஸ்ட் ஒரு லோ காஸ்ட்ல செய்யறோம் ஸ்டூடெண்ட்ஸ்.
மற்ற இடங்கள்லாம் ஒரு 25,000 30,000 எடுக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் சோஷியல் பர்பஸ் வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் 1,000 rupees ஃபார் 4 சப்ஜெக்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 6,000 தான் உங்களுக்கு 6 மாசத்துக்கு கிளாஸ் ஃபீஸ் உங்களுக்கு முடியும். ஜஸ்ட் ஃபார் சொசைட்டி பர்பஸுக்காக அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ திஸ் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 65-70 பீப்புள், ஒரு 70 பேர்கிட்ட இந்த முறை எழுதுறாங்க பெட்ச்ல, ஃபர்ஸ்ட் பெட்ச். ஸோ 70 A's ஐ வில் பப்ளிஷ் ஆஃப்டர் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நிலப்பொருளில் சம்பந்தமாக நம்மகிட்ட பரீட்சிக்கப்பட்ட அறிவு பொருளாதார விஷயங்கள் சம்பந்தமாக. ரைட், ஓகே. அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிக்கு பார்ட் 2 கொஸ்டின்ஸ், சாரி எம்சிக்கு செகண்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்னும் வள உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் வருமான செலுத்தல்கள், செலுத்தல்கள் என்கின்ற ஒரு புது வேர்டு யூஸ் பண்ணப்படும். சோ வள உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் வருமான செலுத்தல்களாவன முறையேன்னு சொல்லிட்டு நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. இதுல நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம படிச்சிருக்கிறது என்னது? இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு சிம்பிளா உற்பத்தி காரணிகளுடைய வெகுமதிகள். நம்ம உங்களுக்கு என்ன தெரியும்? நிலத்துக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். நிலத்துக்கு என்ன வெகுமதி? நிலம் இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிலத்துக்கு இருந்தால் நமக்கு வெகுமதியாக வாடகை கிடைக்கும். அதே உங்கள்கிட்ட உழைப்பு பயிற்றுவிக்கப்பட்ட உழைப்பாக, அதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பயிற்றுவிக்கப்பட்ட உழைப்பு. ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க இருந்தா என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர், அதுக்கு சம்பளம் என்று சொல்லுவோம். அதே போல பயிற்றுவிக்கப்படாத உழைப்பாக இருந்தால் பயிற்றுவிக்கப்படாத உழைப்பாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கூலி என்று சொல்லுவோம். சோ கூலி சம்பளம் என்பது சாதாரணமாக உழைப்பு குறிக்கிறது. நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பிரிச்சு பார்த்தோம்னா பயிற்றுவிக்கப்பட்ட உழைப்பு, பயிற்றுவிக்கப்படாத உழைப்புன்னு சொல்லி ப்ரொஃபஷனல்ஸுக்கும் இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கும் கொடுக்கறதா சொல்லலாம். சோ எப்பயுமே உழைப்புக்கு என்னன்னு சொல்லலாம்? அப்ப சிம்பிளாக உழைப்பு என்பது கூலிக்கமா சம்பளத்தை கொண்டதாக இருக்க போகுது. ரைட். அதே போல நிலம், உழைப்பு. அடுத்தது என்ன? மூலதனம். மூலதனத்துக்கு என்னவாக இருக்கும்? மூலதனத்துக்கு என்ன? வட்டி, இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி தந்திருக்கிறேன். அதே போல முயற்சியாண்மைக்கு அவங்களோட முயற்சிக்கு கிடைக்கின்றது இலாபம் என்று சொல்லி தந்திருக்கிறேன். இது ஞாபகம் இருக்குதானே எல்லாருக்கும்? யூ ஷுட் பி. சோ இதுதான் நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு. இதன் அடிப்படையில் சொல்லுங்க பாப்போம் எத்தனாவது ஆன்சர்னு சொல்லி. எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்றீங்க. ஃபோர்த் ஒன் என்னது? நிலத்துக்கு வாடகை இருக்கணும். ஓகே. சோ வாடகை என்பது என்னதுக்கு இருக்குது? வாடகை இல்லாதது எல்லாமே ஆன்சர் இல்ல. சோ என்ன செய்யலாம்? பென்சிலால நீங்க என்ன செய்யலாம்? முதலாவத்தையும் எடுத்து விடலாம், அஞ்சாவத்தையும் லைட்டா கட் பண்ணி விடலாம். ரைட். நிலத்துக்கு வாடகை இருக்கிறது என்ன? சோ 3, 4, 2ல தான் ஆன்சர் இருக்கணும். உழைப்புக்கு தெரியும் கூலி சம்பளம். சோ கூலி 2வதுல இருக்கு. சோ 3வது இப்ப ஆன்சர்ல இருந்து அவுட் ஆகுது. சோ ஆன்சர் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 2வது 4வது மாத்திரம் தான். மூலதனம் பாத்தீங்கன்னு சொன்னால் வட்டி. சோ வட்டி இருக்கின்றது 4வது மாத்திரம் தான். சோ நீங்க 2வது யோசிக்காமலேயே 4வது ஆன்சராக போட்டுட்டு வரலாம். சிம்பிளா ஆன்சர் அதுதான். ரைட். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லி என்னத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். பரீட்சிக்கப்பட்ட அறிவு ஓகே. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அறிவு என்னவாக இருக்கலாம்? வாட் இட் கேன் பி? வருமான செலுத்தல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கிற பாத்தீங்களா? அப்ப நமக்கு தெரியணும் என்ன வருமான செலுத்தல்கள் என்றால் உற்பத்தி காரணிகளுடைய வெகுமதிகள். இது சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. வருமான செலுத்தல்ஸ்னா இன்கம் பேமெண்ட்ஸ். அது தமிழுக்கு மொழிபெயர்த்து வருமான செலுத்தல்கள் என்று சொல்லி ஒரு பழங்காலத்து மொழிபெயர்ப்பு ஒன்று நடந்திருக்கு. பட் இன்கம் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? உங்களுக்கு லேண்ட்ல இருந்து என்ன இன்கம் பேமெண்ட் வரும், லேபர்ல இருந்து என்ன வரும், கேபிட்டல்ல இருந்து என்ன வரும், என்டர்பிரினர்ஷிப்ல இருந்து என்ன வரும். சோ வருமான செலுத்தல்கள் என்று சொல்லப்படுவது உற்பத்தி காரணிகளுடைய வருமானம் சம்பந்தமாகத்தான் இருக்கிற விஷயம். ரைட். தேர்ட் கொஸ்டினை பார்ப்போம். 3வது கொஸ்டின் என்ன நடந்தீங்கன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, பின்வருவற்றுள் கட்டளை பொருளாதாரம் ஒன்றின் முக்கிய பண்பாக அமைவது. ரைட். இப்ப நமக்கு மூலதனத்தினுடைய தனி உரிமை, தனியார் உரிமை, சந்தைகளில் பெரிதும் தங்கி இருக்கிறது, மத்திய திட்டமிடல், தனிப்பட்ட நன்மைகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறது சொல்லி தந்திக்கிறாங்க. அதாவது இங்க கேட்கிற கொஸ்டின் கொமாண்ட் எக்கானமி சம்பந்தமாக கேட்கிறாங்க. பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் கேபிட்டல், ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மார்க்கெட்ஸ், சென்ட்ரல் பிளானிங், கன்சென்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் பவர், டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 5 விஷயங்களை வச்சு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கப்படுது. சோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவை பத்தி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கிட்ட இங்க கேட்கப்படுகின்ற அறிவு கட்டளை பொருளாதாரத்தினுடைய பண்புகள். சரியா? கட்டளை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் சம்பந்தமாக நம்ம படிச்சுக்கிறோம். என்ன? சொத்துரிமை அரசாங்கத்துக்கு காணப்படும்,
மத்திய திட்டமிடல் குழு மூலமாக தீர்மானங்கள் எடுக்கப்படும், சமூக நலனை கொண்டு செயற்படுத்தப்படும். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட்டளை பொருளாதாரத்தினுடைய முக்கிய பண்பாக எது வரலாம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம படிச்சதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம படிக்கும்போது கீவேர்டாவே நம்ம என்ன படிச்சிருப்போம்? விலை பொறிமுறை என்பது சந்தை பொருளாதாரம் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு முறையும், மத்திய திட்டமிடல் என்பது கட்டளை பொருளாதாரம் படிச்சிருக்கோம். சரியா? ரைட். எல்லாருமே சரியாக ஆன்சர் சொல்றீங்க தேர்ட் ஒன்ல. ரைட். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இங்க இதுதான் கொஸ்டினுடைய தீர்மானிக்கப்படுற விஷயம். ஒன்று, சந்தையில பெரிதும் தங்கி இருக்கிற சந்தை சக்திகளினுடைய ஒன்று குவிப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இத பாருங்க, ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மார்க்கெட்ஸ், சந்தைகள்ல பெரிதும் தங்கி இருக்கிற. சோ மார்க்கெட்ல ஏற்படுகின்ற கேள்வி, மார்க்கெட்ல ஏற்படுகின்ற நிரம்பலை வச்சு தான் ஒரு பொருளாதாரம் இயங்குதுன்னு சொன்னால் அது என்ன பொருளாதாரம்? மார்க்கெட்ஸ்ல தான், சந்தையில தான் அவங்க பெரும்பாலும் தங்கி இருக்காங்கன்னு சொன்னால் what it can be, அது என்ன பொருளாதாரமாக இருக்கணும்? சோ பெரும்பாலும் ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மார்க்கெட்ஸ் வந்துடும் யாருக்கு வரப்போகுது? சந்தை பொருளாதாரத்தான் வரும். சோ சந்தைகள்ல பெரிதும் தங்கி இருப்பது எந்த இதாக இருக்க போகுது? என்ன பொருளாதாரமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? சந்தை பொருளாதாரம். இவங்க தான் சந்தையில தங்கி இருப்பாங்க, சந்தை பொருளாதாரம். அதே போல சந்தை சக்திகளின் ஒன்று குவிப்பு சொன்னா கன்சென்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் பவர். இது பாருங்க சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், கன்சென்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் பவர் உங்களுக்கு புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? என்னது? மார்க்கெட்ல பவர்ல கன்சென்ட்ரேஷன் பண்ற, சரியா? பட் சந்தை சக்திகளின் ஒன்று குவிப்புண்டா லைட்டா நம்ம திங்க் பண்ண வேண்டியது. சோ கேள்வி நிரம்பலை பத்தி சொல்றாங்க. சந்தை சக்திகள் என்றால் கேள்வி நிரம்பல், மார்க்கெட் பவர். சோ சந்தை சக்திகளாகிய கேள்வி நிரம்பலை பத்தி யாரு யோசிப்பாங்க கூடுதலாக சொல்லுங்க பாப்போம். சந்தை சக்திகள் என்றாலே அது கேள்வியாக இருக்கலாம் அல்லது நிரம்பலாக இருக்கலாம். இத பத்தி கவனம் செலுத்துறவங்க யாராக இருக்கேலும், இத பத்தி அதிகமாக கவனம் செலுத்துறது சந்தை பொருளாதாரம், சரிதானே? சந்தை பொருளாதாரம் தான் இத பத்தி அதிகமாக கவனத்தில் எடுக்கும். சோ இங்க சொல்ற எல்லா பண்புமே சந்தை பொருளாதாரத்தை பத்தி இவங்க. அதே போல மூலதனத்தில் தனியார் உரிமை காணப்பட்டால் அதுவும் ஒரு தனியார் சந்தை பொருளாதாரம். தனிப்பட்ட நன்மைகள் அடிப்படையில் தீர்மானம் எடுப்பாங்க. அவங்களுக்கு லாபம் ஏற்பட்டா பொருளை உற்பத்தி செய்வாங்க, எல்லாமே இலாபம் தான், இது எல்லாமே தனியார் தான். சோ இதன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் என்பது இங்க ஆன்சராக கருதப்பட போகுது. சோ செகண்ட், சென்ட்ரல் பிளானிங் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமான ஒரு கொமாண்ட் எக்கனாமியில இருக்கிற ஒரு பண்பாக இருக்க போகுது. ரைட் ரைட். கொஸ்டின் நம்பர் 4. ரைட், கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். 4வது கொஸ்டினை பார்ப்போம் 2019 பேப்பர்ல. இத பாருங்க, பின்வரும் வரைபடம் ஏ எனும் புள்ளியில் உற்பத்தி செய்யப்படும் பொருளாதாரம் ஒன்றின் உற்பத்தியியல் தகவு எல்லையை காட்டு. சரி, ஏ என்கின்ற புள்ளியில உற்பத்தி நடக்குது. ஏ என்கின்ற புள்ளியில 800 வைப்பொருளையும் 100 எக்ஸ்பொருளையும் உற்பத்தி செய்யறாங்க. இதுதான் இவங்க உற்பத்தி. அதே போல உற்பத்தியல் தகவு எல்லையில் இருக்கிறதால வினைத்திறனாக உற்பத்தி செய்யறாங்க. முழு வேலை வாய்ப்பு இடம்பெறுது, தொழில்நுட்பம் மாறலன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ரைட். இதுல கொஸ்டின், வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படும் எக்ஸ்பொருளின் தொகையாதுன்னு கேட்கிறாங்க. இது என்ன இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு ஒரே ஒரு விஷயம் தான். நம்மகிட்ட இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு விஷயம். ஒரு குறித்த அலகில் அல்லது ஒரு குறித்த புள்ளியில அமைய செலவை கணிக்கிறது தான் இங்க நம்மகிட்ட டெஸ்ட் பண்ற விஷயம். ஞாபகம் மிகுதா எல்லாருக்கும்? இதே மாதிரி கொஸ்டின் நாம படிச்சிருக்கிறோம், செஞ்சிக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் யுவர் நாலேஜ். பாப்போம் ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? What's the answer? Right, all of you. Second one, most of them are telling second one. சில பேர் கொஞ்சம் ஆன்சர் வித்தியாசமா இருக்கு. ரைட், நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் என்ன, இதை பார்க்கும்போது வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படும் எக்ஸ்பொருள்னு சொன்னால் நீங்க என்ன யோசிக்கணும்? வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படும் எக்ஸ்பொருள்னு சொன்னா மேக்சிமத்தை பத்தி யோசிக்கணும். அடுத்த பொருளினுடைய மேக்சிமம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொருளாதாரத்துல எக்ஸ மட்டுமே உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சா மேக்சிமம் எவ்வளவு பொருளை உற்பத்தி செய்யலும் சொல்லுங்க பாப்போம். இந்த பொருளாதாரத்துல எக்ஸ் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுது சொன்னால் மேக்சிமம் எவ்வளவு உற்பத்தி செய்யலும்? they can produce 300 units மேக்சிமம். 0 வையாக இருந்து மேக்சிமம் 300 நீக்கி வச்சுக்கோங்க. இப்போ மேக்சிமம் இது இப்படித்தான் நடக்குது. இந்த உச்சத்திலே நம்ம யோசிக்கும்.
ஜீரோல இருக்குது வைப்பொருள். ஜீரோல இருக்கின்ற வைப்பொருளை 800ஆக மாற்றணும் என்று சொன்னால் 300ல இருக்கின்ற எக்ஸ் பொருளை எத்தனையாக குறைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க பாப்போம். 300ல இப்ப உற்பத்தி நடக்குது, ஜீரோல வச்சுக்கோங்க. ஜீரோல இருக்கிறத 800ஆக வைப்பொருளுக்கு மாற்றணும்னு சொன்னால் 300ல இருந்து 100ஆக மாற்ற வேண்டும். 300ல இருந்து 100ஆக மாற்றணும் சொன்னால் எத்தனை உற்பத்திகள் இங்க இழக்கப்படுகிறது? 300ல இருந்து 100க்கு வாரத்துக்காக சிம்பிளி 200. அதுதான் அமைய செலவு. அமைய செலவு என்பது என்ன? ஒரு குறித்த ஒரு தெரிவினை மேற்கொள்ளும் போது இழக்கப்படுகின்ற மாற்றைய தெரிவின் மிகச்சிறந்த பெறுமதி. இங்க 2 பொருளுங்கிறதால வைக்கு அடுத்த பெஸ்ட் வந்துட்டு எக்ஸ் தான். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? 200 வந்தது. So the answer should be the second one. Simple one. இது நாம நிறைய இடத்துல நம்ம क्वेश्चंस வந்து பிராக்டீஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறித்த புள்ளியை பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னால், இப்போ வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படுகின்றன்னு சொன்னால், வைப்பொருளை உற்பத்தி செய்யல என்று சொன்னால் ஜீரோவாக இருந்தால் மேக்சிமம் எக்ஸ் எவ்வளவுக்கு உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி யோசிங்க. மேக்சிமம் 300 உற்பத்தி செய்யலாம். இப்ப வெறும் ஜீரோல இருந்து 800க்கு போறாருன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 300ல இருக்கிறத 100க்கு கொண்டு வந்தா தான் அவரால் 800க்கு போக இயலும். சோ உட்டு கொடுக்கப்படுறது 300ல இருந்து 100 போனா 200. சோ 200 அலகுகள் தான் இங்க ஆன்சராக வரப்போகுது. சோ செகண்ட் ஒன் ஆன்சர். சோ இந்த 4 எம்சிக்யூ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இங்க டெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம். ரைட், இதுல क्वेश्चन நம்பர் 4. ரைட், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லை அமைய செலவு படித்திறன் கணிக்கிறது. ஞாபகம் மீக்குதான் எல்லை அமைய செலவுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லி தந்திருந்தேன். மார்ஜினல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். யாருக்கு சரி ஞாபகம் மீக்குதா? எல்லை அமைய செலவும் ஒன்றா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லை அமைய செலவு என்பது உண்மையிலே ஒன்றா? நோ. எல்லை அமைய செலவு என்பது வித்தியாசமான கான்செப்ட். இப்ப உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தின் படி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உதாரணத்தின் படி எல்லை அமைய செலவு நீங்க கணிச்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கோட்டினுடைய படித்திறன் அல்லது எல்லை அமைய செலவு கணிச்சா எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லை அமைய செலவுக்கு என்ன, படித்திறனுக்கு என்ன சமன்பாடு? இழக்கப்பட்ட அளவை என்னத்தால பிரிப்போம்? பெற்றுக்கொள்ளப்பட்ட அளவால பிரிப்போம், அல்லது அதிகரித்த அளவான்னு சொல்லலாம். அதிகரித்த அளவால பிரிச்சா நமக்கு எல்லை அமைய செலவு கிடைக்கும். சோ இதன்படி இங்க இழக்கப்படுகின்ற அளவு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். 300ல இருந்து 100க்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா எவ்வளவு இழக்கப்படுது? 200 இழக்கப்படுகின்றது. அதிகரிக்கப்படுகின்ற அளவு எவ்வளவு இருக்குது பாருங்க. 800ஆக இருந்தால் எவ்வளவு நமக்குரிய எல்லை அமைய செலவு? இங்க 200 800 பிரிச்சா 2 8 பிரிச்சா சொல்லுங்க பாப்போம். 0.25. கரெக்ட். இதுதான் 0.25 என்னவாக இருக்க போகுது? கோட்டினுடைய படித்திறனாக காணப்பட போகுது. அதே போல எல்லை அமைய செலவு என்பதும் ஒரு அமைய செலவு தான். பட் அது வேற விதமான ஒரு விஷயம். இப்ப நாம கணிச்சது டைரக்டாகவே அலகுகள்ல கணிச்சோம். அது வந்து நம்ம படித்திறனாக நம்ம பார்த்தோம். ரைட். எஸ், மைனஸ் எப்பயுமே மைனஸ்ல தான் வரும். எல்லை அமைய செலவு என்பது எப்பயுமே என்னத்துல மைனஸ்ல தான் வரும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம அதிகரிக்கிறத நம்ம பிளஸ்ல போடுவோம், விளக்கப்பட்டது மைனஸ்ல போடுவோம். இது பிளஸ்ல போட்டால் எப்பயுமே 0.25. அது எப்போதுமே எல்லை அமைய செலவு என்பது மைனஸ்ல தான் காணப்படும் சொல்லி நம்ம படிச்ச விஷயம் தான் இது. ரைட், இதுதான் நம்ம இதுல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய, புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ரைட், அடுத்தது பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இதுல 6 MCQs வந்திக்குது. சோ முதலாவது MCQ பாருங்க. பின்வருவற்றுள் நியமக்கூற்று. ரைட், ஆல்ரெடி நமக்கு நியமக்கூற்றுன்னு சொன்னா நமக்கு பரிச்சயிக்கப்படுகின்ற அறிவு தெரியும். பொருளியல் கூற்றினுடைய வகைகள்ல நம்ம பழத்திட்டோம். ரைட், இதன் அடிப்படையில் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நியமக்கூற்று. எஸ், சரிவைத்தான் படித்திறன் சொல்றது. சரிவு, படித்திறன், எல்லை அமைய செலவு எல்லாமே ஒன்றுதான். What can be the answer? நியமக்கூற்று, நோமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்பது என்ன? ஒரு ஆலோசனை கூறுற விதத்திலே இருக்கணும். இது ஒரு தனிநபரினுடைய கருத்தாக இருக்கலாம். இதுதான் விஷயம்.
சோ எரிபொருள் விலை அதிகரித்தால் மின்சாரத்தில் இயங்குகின்ற மோட்டார் வாகனங்களுக்கான கேள்வியை தூண்டும் என்று சொல்றார். அதே போல வருமானம் அதிகரிக்கும் என்று சொன்னால் ஆடம்பர பொருட்களுடைய விற்பனை வீழ்ச்சி அடையும் என்று சொல்றார். மடிக்கணினிகளுடைய விலைகள் வீழ்ச்சி அடையும் போது மக்கள் அவற்றை அதிக அளவுல கொள்வனவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டு உரிமையாளர்கள் அறவிடும் வீட்டு வாடகைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். பொருளொன்றின் கேள்வி தொகையானது அதன் விலை மாற்றத்துடன் எதிர்க்கணி ரீதியில் தொடர்பட்டுள்ளது. சோ ஆன்சர் எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. த ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். சோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நமக்கிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுல முக்கியமானது என்ன? 2 விஷயங்கள் சொல்லலாம். நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதுல உண்டு, பொருளியல் விதிகள் நியமக்கூற்றுகள் அல்ல. பொருளியல்ல விதிகள் காணப்படுது. என்ன? விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையே கேள்வி விதி காணப்படுது. கேள்வி விதி என்பது என்ன? விலை அதிகரித்தால் கேள்வி குறைவடையும், விலை குறைவடைந்தால் கேள்வி அதிகரிக்கும், எதிர்க்கணிய தொடர்பு. அதே போல நிரம்பல் விதி காணப்படுது. விலை அதிகரித்தால் நிரம்பல் அதிகரிக்கும், விலை குறைவடைந்தால் நிரம்பல் குறைவடையும். இதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல விதிகள் காணப்படுது. இப்ப பாருங்க, பெட்ரோல் எரிபொருளுடைய விலை அதிகரிச்சா எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யார கம்பெனி? டெஸ்லா. சரியா? எலக்ட்ரிக்கல் கார்ஸ். இது பெட்ரோல் தேவையில்லை, அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. சோ எரிபொருள் விலை அதிகரிச்சா மின்சாரத்தில் இயங்குற மோட்டார் வாகனங்களுக்கான கேள்வி, ஈலான் மஸ்க் இயங்கும் மோட்டார் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரிக்குமா இல்லையா? பெட்ரோலுக்கு விலை கூடினா என்ன செய்வாங்க? எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா கரண்ட்ல போட்டு நம்ம போயலும்னு சொன்னா பெட்ரோல் வாங்க தேவையில்லையே. சோ எரிபொருளுக்கு விலை அதிகரிச்சா மின்சாரத்தில் இயங்குற மோட்டார் வாகனங்களுக்கான டிமாண்ட் கூடும். இது ஒரு விதி. விலை அதிகரித்தால் மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் வாகனங்களுக்கான கேள்வி தூண்டும். மின்சாரத்தில் இயங்குற மோட்டார் வாகனமும் எரிபொருள்ல இயங்குற மோட்டார் வாகனமும் என்ன பண்டம்? பதிலீட்டு பண்டமா, இணைப்பு பண்டமா? நம்ம பதிலீட்டு பண்டம் இணைப்பு பண்டம் பத்தி எல்லாம் படிப்போம். பட் இப்போதைக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லா பெச்சாக்களும் இருப்பீங்க. பதிலீட்டு பண்டம்டா இந்த பண்டத்துக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலாம்டா பதிலீட்டு பண்டம். இதையும் அதையும் இணைச்சித்தான் பயன்படுத்தலாம்டா இணைப்பு பண்டம். சோ இது என்ன? இது ஒரு பதிலீட்டு பண்டம். பிகாஸ் மின்சாரத்தில் இயங்குற காரை நீங்க யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் காரை யூஸ் பண்ணலாம், இல்ல பெட்ரோல் போட்டு யூஸ் பண்றது நீங்க செய்யலாம். இப்போ எரிபொருளுக்கு விலை அதிகரிக்குது. என்னது? குறித்த பொருளினுடைய விலை அதிகரித்தால் பதிலீட்டு பண்டமான எலக்ட்ரிக்கலினுடைய டிமாண்ட் என்ன செய்யும்? பதிலீட்டு பண்டத்துல அதிகரிக்கும். பிகாஸ் பதிலீட்டு விளைவு என்பது என்ன? பதிலீட்டு பண்டத்தினுடைய விலைக்கும் குறித்த பண்டத்தினுடைய கேள்வி தொகைக்கும் இடையே எப்பயுமே நேர்க்கணிய தொடர்பு காணப்படும் சொல்லி செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. படிச்சாக்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்கல. சோ சாதாரணமான ஒரு விஷயம். எரிபொருள் காருக்குடைய விலை அதிகரித்தால் நம்மட பொருளையும் அவங்கட எலக்ட்ரிக்கல் காரையும் யூஸ் பார்க்கும்போது நம்மட பொருள் ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாக தோற்றமளிக்கும், விலை கூடின பொருள். அதனால இந்த பொருளை பாவிச்சுக்கிற மக்கள் அந்த பொருளுக்காக மாறுவாங்க. அதுதான் பதிலீட்டு விளைவுன்னு சொல்லக்கூடியது.